இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya. சோ நியூ இயர் பிறந்தாச்சு. 2026 எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? It's amazing, good things. எல்லாரும் புது வருஷமும் வாழ்க்கை something going to happen, new things, new business, new opportunity, new jobs and new things la எல்லாமே ஒரு ஐடியா இருக்கும், ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. ஹalleluya. So God going to answer all your things. என்னெல்லாம் நீங்க விண்ணப்பம் பண்றீங்களோ எல்லாத்தையுமே கர்த்தர் வந்து going to answer all your prayers. Hallelujah. So அதற்கு இன்றைக்கு நாம் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, today's message title is decision making. So இன்னைக்கு நம்ம லைஃப்ல எல்லா நாளுமே ஒவ்வொரு டிசிஷன்ஸ் நம்ம எடுப்போம். Hallelujah. Decision making அது நல்ல டிசிஷனாக இருக்கலாம், தவறான ஒரு டிசிஷனாக இருக்கலாம். Sometimes people we think about the good decisions and bad decisions, so many things is there. But today இன்னைக்கு பார்க்கும்போது இந்த இதுல இருந்து நம்ம வேதாகமத்துல இருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகமாக இந்த ரூத்தும் எஸ்தர் பற்றி தான் வந்து பெண்களை பற்றி போட்டிருக்கு ஆக்சுவலாக. ஸோ ரெண்டே புத்தகம் தான் பழைய ஏற்பாட்டில். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து அதுலேருந்து இந்த ரூத்தின் புத்தகத்துலேருந்தே நாம் இன்றைக்கு இது நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது அதுக்காக பெண்களுக்கான ஒரு மெசேஜ் கிடையாது, பட் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். பிகாஸ் God is saying மணவாளன் மணவாட்டின் போது சபையை வந்து தேவன் பெண்ணாக தான் ஒப்பிடுகிறார். So God is saying the church is like as a bride. So அதனால நாம் வந்து இதை வந்து பார்க்கும் பொழுது this message is common for everyone. Hallelujah. So this is the one we are going to learn. இன்னைக்கு every day we are thinking about some decision. We are making some decision. ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அதாவது ஒரு பிறந்த குழந்தை கூட பார்த்தீங்கன்னா அது பால் குடிக்கணும்னு அது வேணும்னா அது அழுதுச்சுன்னா என்ன பண்ணும்? அம்மாவுக்கு தெரியும் அது வந்து பால் கேட்குதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு டிசிஷன் அது முடிவு பண்ணாதான் அதுக்கு பால் கிடைக்கும். ஸோ அதே போல பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஒவ்வொரு டிசிஷன் இன்னைக்கு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் காத்தால பெட்ல இருந்து எழுந்துக்கிறதே ஒரு டிசிஷன் தான். கரெக்டா? எழுந்துக்கலாமா வேணாமா, இன்னைக்கு ப்ரேயர் இல்லையா, இன்னைக்கு இல்லையா, லீவா, இன்னைக்கு சண்டேவா, இன்னைக்கு சர்ச்சு லேட்டா எழுந்துக்கலாம், எழுந்து அது பெட்ல இருந்து கீழே இறங்குறதே ஒரு பெரிய டிசிஷன் தான். அப்படி டெசிஷன்ல இறங்கி எழுந்தாலும் கிச்சனுக்கு போனா அதோட ஒரு பெரிய டிசிஷன், டீ போடலாமா காஃபி போடலாமா, திருப்பி அப்படியே வந்து தூங்குற மாதிரினா அப்படியே காஃபியை போட்டு அப்படியே வந்து படுத்துருவாங்க. இல்லை டைம் இருக்கு எழுந்தாச்சு அப்படின்னா தே ப்ரிப்பேர் டீ போட்டால் அது வேற போடணும், கொதிக்க வைக்கணும், பெரிய ப்ராசஸ். காஃபினா டக்குன்னு முடிச்சிடலாம், என்ன சொல்றீங்க? ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு காஃபி ஓகே இல்லை சொல்கிறேன். எல்லாமே நம்முடைய திங்கிங் எல்லாமே டிசிஷன் மேக்கிங் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் ஒரு இதுதான் லைஃப் ஸ்டைலு. அது பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான். ஸோ இது எல்லாமே என்னென்ன டிசிஷன் எடுக்கிறோன்றது தான் முக்கியம். ஹவு வி ஆர் டேக்கிங் த டிசிஷன், சம்திங் இஸ் குட் ஆர் பேட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற டிசிஷன் நமக்கு அது வினையாக போயிடும், அது ராங்காக போயிடும், ராங் மோட்டிவாக போயிடும், மற்றவங்களுக்குமே இடையூறாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம எடுக்கிற ஒரு ஆள் எடுக்கிற முடிவுனால மற்ற எல்லாருமே சஃபர் பண்ணுவாங்க. இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் எடுக்கிற டிசிஷன்ஸ்னால ஊரே கஷ்டப்படுது. இங்கேயும் இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த என்ன சொல்கிறது விசா இமிகிரேஷன் அவங்க எடுக்கிற டிசிஷனால வேலை செய்கிறவங்களாம் பாதிப்பு எல்லாருக்குமே. ஸோ வேற இட் இஸ் இந்த ராங் டிசிஷன்னால பல பேர் பல பிரச்சனைகள் கூப்பிட்றாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு முறை நான் சிங்கப்பூர் தேசத்திலே ஒரு ஊழியமாக போகும்போது ஊழியத்தை முடித்து விட்டு, ஆனால் எனக்கு எப்படி வரணும்னு தெரியல, அந்த ஊரெல்லாம் கேப்லாம் தெரியாது, ஆப் இருக்கும். டக்குன்னு அங்கே உள்ள ஒரு பாஸ்டர் ஆக்சுவலாக அவர் வந்து சிங்கப்பூர் செட்டில், தமிழ்லேருந்து சிங்கப்பூர் செட்டிலான பாஸ்டர் போல். அவர் வாங்க பிரதர் போயிடலாம், உங்கள் ஹோட்டல் இங்கே இந்த ஹோட்டல் இங்கே நாங்கள் விட்டுறோம் வாங்க போகலான்னு, ஒரே கேப்பில் போயிடலாம் காசு மிச்சம்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுருக்காரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டேன். I was sitting with him in the car. He told we both can go in one cab. So I said okay. When we are sitting in the cab, I told how much? Yeah, go. They told. When the toll gate came, that time the pastor he was telling, toll gate. That driver is telling, you have to pay the toll gate. Then that pastor told that, brother, I know I was here. You should pay. We paid for cab. No. That he was thanked actually. The driver is thanked. I know. I said, pastor, we can give, but I have fund. We can give. No, brother John, you can keep. How can he ask like that? He said like that, and we are traveling. Next, that second toll gate also came. That time also, that fellow only paid it, and he was tensed actually, and he was firing his cigarette in the car itself. Smoke. I told pastor, why pastor we can give that? No, adhe extra vaanguvan. How can he charge extra? Because we paid for everything. Then how can we have to pay? I'm disturbed actually. Then what happened? When finally I reached my hotel, that time we called the police and everything. That time, first time in came out, I was seeing that நிறைய போலீஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவர் அப்படியே நின்றுட்டார் பாஸ்டர். ஆக்சுவலி எனக்கு வந்து இது ஓகேன்னு கூப்பிட்டு வந்து பண்ணவர் பார்த்துக்கலாம், அது எப்படி கேட்கலாம். நான் சொன்னேன் நான் பே பண்ணிட்டு விடல. அவன் போலீஸை கூப்பிட்டு 4-5 பைக் வந்துருச்சு,
போலீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல என்ன வாட் ஹேப்பன், அந்த கன் இருக்குல்ல, கன் வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த எல்லாம் பெரிய இதெல்லாம் மாட்டுவாங்கல்ல, ரிவால் எல்லாம் ஃபுல் இது எல்லாத்தையும் மாட்டிட்டு கன் இதெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டுட்டாங்க, பாம்லாம் போட்டு. நான் இப்படி நிக்கிறேன் ஸ்டாண்டிங் ஹியர், என்னுடைய இந்த இடத்துல நெஞ்சில வந்து அந்த கன்னை இப்படி வச்சுக்கிட்டு, அப்புறம் டெல் மீ ஹூ ஆர் யூ, வேர் யூ வென்ட், என்ன நடக்குது அப்புறம் கேட்கறேன். விசாரிக்கிறதே வந்து they are asking first to fix the gun, then only their enquiring started. எனக்கு பீதி கிளம்பிடுச்சு, அவ்வளவுதான். எல்லாரும் பாக்குறாங்க ரோட்ல, எல்லாருமே everybody is watching me. பாஸ்டர் பாக்குறேன், who are you, I am from Singapore. நான் சிங்கப்பூர் பாஸ்டர் வச்சேன். ஓகே you go and tell. நான் இந்தியனா இல்ல, அது எனக்கு தெரியும். டேய் இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு சைலண்டா போய் அங்க போய் நின்னுட்டாரு. கேக்குறாங்க என்ன வாட்ஸ் தி ப்ராப்ளம், நோ ஐ became cab, I told அப்புறம் கேப் இந்த ஹோட்டல்ல போய் கேட்டா we have to pay them னு சொன்னாங்க அந்த ரிசெப்ஷன்ல. நான் ரெடி, என்ன நீ எவ்வளவு கொடுக்கறேன்னா, நீ how much you have to pay cab, what's the thing, okay paying right, yeah I paid it, and then I paid it, then I came out. I'm saying that pastor you are silent, you see he has some Singaporean, he can do anything, but how can I do? I was so sometimes he took a decision on that day, then I am affected. So now we are sitting here, think about how many times we took a decision which affect us and others. This is the one topic we are going to do. Hallelujah, praise God. So இந்த வேதாகமத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேமே ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். Okay, here is the man, there's a country called Moab. He went with his 2 sons because of the famine. So in the time of period in Israel, so many times the famine came. Actually that is the பஞ்சம் அங்க ஊர்ல வந்துட்டு இருக்கு. இது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலங்கள் என்று பார்க்கும்போது சாமுவேல் மொத்தம் வந்து 20 years பிஃபோர், அதாவது பாத்தீங்கன்னா 230 years இந்த ஜாஷுவா பீரியட்ல பாத்தீங்களா, ஜாஷுவா வந்து ஜனங்களை வழி நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். கரெக்டா கானான் தேசத்துக்கு கொண்டு போயிட்ட பிறகு சரியாக 25வது வருஷத்துல அவர் இறந்து மரித்து போகிறார். ஜாஷுவா போன பிறகு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து எல்லாமே இந்த நியாயாதிபதிகள் காலம் தான். அப்போ ஒவ்வொரு தடவையும் பஞ்சம் வரும். every time they will get some poverty, they will get famine, every 5 years one the famine will come like that. So this is the one happening that time. இங்கே பார்க்கும்போது இந்த சப்ஜெக்ட் எந்த பஞ்சம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நியாயாதிபதிகள் ஒத்துமையில இருந்து 15வது நியாயாதிபதிகள் சாமுவேல் வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இது வந்து 15வது தடவை இது வருகிறது. ஸோ இதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த மனிதன் முதலாவது பஞ்சம் என்று சொல்லி இவன் மோவாப் தேசத்துக்கு போகிறான். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, famine and happens any time. பஞ்சம் வந்து அந்த ஊர்ல எப்பயுமே வரதுதான். ஆனா இந்த மனுஷன் இந்த பஞ்சத்தை ஒரு காரணமாக காட்டி was trying to go to the Moab place. ஸோ வந்து மோவாப் பிளேஸ்க்கு போறாரு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்பொழுது இந்த ஒரு பெத்லகேம், அதாவது பார்த்தீங்கன்னா பெத்லகேம்ல ஒரு இட்ஸ் பெத்லகேம் மீன்ஸ் என்றால் அது பிரெட் ஆஃப் ஹவுஸ். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது போல அப்பத்தின் வீடு, தி பிரெட் மேக்கர், பேக்கிங் பண்ற இடம் அது. ஸோ எப்பவுமே whenever if that always will get a good bread of house. பெத்லகேம்ல பஞ்சம் வந்தா கூட அது பெரிய விஷயம் இல்லை. இவங்க கீழே எருசலேம் தேசத்துல கீழே இருக்கிறாங்க, சவுத்துல இருக்கிறாங்க. நார்த் சைட் போனா ஏர்மோன் பனீர் படலம், அவ்வளோ அழகா குளிர்ச்சியான ஒரு இடம் இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோன் தான். அப்படியே இருந்தாலும் பஞ்சத்துக்கு அவங்க போயிருக்கணும். ஆனா இவங்க எனக்கு கஷ்டமா இருக்கு, they said the reason that is they want to எனக்கு famine, that is the reason they are going to Moab. So this is the one thing is took a wrong decision. Why? Because see chapter 4 இதுல பார்க்கும்பொழுது இந்த எலிமெலேக், இந்த மனுஷன் பேர் வந்து எலிமெலேக், is a man called எலிமெலேக். Actually how rich family he is like he hold a wheat mill, he's got a own wheat mill and everything. 3 wheat mills he has, one is for his own and rest of the 2 sons, that is Maklon, Kilion. So 3 ஒரு லக்ஸரிஸான ஒரு பணக்கார ஆளாக இருக்கிறார், காணப்படுகிறாரு. இந்த அவங்க மகன்கள் பேரு Maklon and Kilion. His name is Elimelech and his sons is 2 names is Maklon and Kilion. So he owns all the 3 mill factory and everything. So but the thing is, here is the Micah 5:2 it says Bethlehem is the bread of house. Hallelujah. Bread of house is always a blessed place, always is a blessed place. That place he is staying there. But here Ruth 1:2 வாசிங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக். His name is Elimelech. அவன் மனைவியின் பேர் நகோமி. His wife name is Naomi. அவனுடைய 2
பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். His two sons' name is Maklon and Kilion. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் இருந்து விட்டார்கள். சோ இங்க பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து அந்த மோவாப் தேசத்துக்கு போகணும். அதுதான் வந்து இவங்களுடைய மைண்ட்ல he fixed his mind, I like to go to the place Moab. So but the reason is he's telling that in famine, but he's owned everything. So today we are going to learn about why he is going there, because first before we need to learn about in the Bible each and every name they'll keep it like as the with the meaning only. They'll keep the name like this. எலிமெலேக்கு என்றால் என்ன தெரியுமா? எலிமெலேக்கு என்றால் அது அர்த்தம் என்ன? ராஜா என்று பொருள். ஸோ ராஜான்னு சொல்லுவாங்க, கிங். எலிமெலேக் மீன்ஸ் கிங்கை போலனா எவ்வளோ ஒரு பணக்காரனாக இருந்தால் தான் அவனை ஒரு ராஜான்னு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பிச்சைக்காரனை போயிட்டு எலிமெலேக்குன்னு பேர் வைக்க மாட்டாங்க இஸ்ரேலில், ஏன்னா அவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒவ்வொருத்தருடைய நேமை ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவங்களுடைய சொசைட்டியில் எப்படி இருக்கிறான்றத ரெப்ரசென்ட் பண்ணி தான் they will keep the names. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது இவங்களுடைய முதல் சன், அதாவது நமக்கு வந்து இந்த ஈசாக் ரெபேக்காவை திருமணம் செய்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும், ரைட்? ஈசாக் married the Rebecca, right? They have two sons, right? What is the two sons' name? Anyone knows in the back side or anyone? What are the two names of the ஏசாவும் யாக்கோபு? ஏசாவு யாக்கோபு. So do you know the name of the first son? ஏசாவுடைய நேம் தெரியுமா உங்களுக்கு? What is the name உடைய ரீசன், அதோட மீனிங் தெரியுமா? ஏசானா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் உண்டு. சரி, என் பேர் எபினேசர் ஜான் பால். எபினேசர்னா என்ன? இதுவரை உதவி செஞ்சார். Still no God இதுவரை உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. And ஜான்னா என்னது? ஜான், what is the meaning of John? தமிழ்ல சொல்லுங்க. ரொம்ப பெரிய பேர் தான் அது ஆக்சுவலா. யோவான். And பாலுக்கு பவுல். அவ்வளவுதான் முடிச்சு. That's everything like that. So இந்த ஏசா என்றால் அவனுடைய பேர் வந்து மயிரழகன், பியூட்டி ஆஃப் ஹேர். ஏசாவுடைய பேர் வந்து பியூட்டி ஆஃப் ஹேர். அவன் வந்து பிறக்கும் பொழுதே அந்த ஒரு அவனை மயிரழகான பிறந்தான் தான் உடம்பெல்லாம் முடி. ஸோ அதனாலதான் அவனுக்கு வந்து அடுத்த காலத்துல வந்து அவனுடைய ஏசா எத்தன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது அடுத்து அவன் வந்து அந்த தன்னுடைய யாக்கோபு வந்து சீட்டர், எத்தன்னு சொல்லுவாங்க. யாக்கோபு பேர் வந்து சீட்டர். ஏன் ஏமாத்துக்காரன் பேர் வச்சாங்க தெரியுமா? ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் ட்வின்ஸ். they are born twins actually. When first Asa came and next he born with this by touching his leg and அப்படியே பிறகுறான். அதனால தான் காலை பிடிச்சி பிறந்ததுனால அவன் எத்தன்னு சொல்லிட்டு பேர் அதிலே வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கிட்ட வந்து அந்த காளான் வந்து ஜூஸ் இது மீள வாங்கி குடிக்கிறான். கூலை வேணும்னு சொல்லிட்டு குடிக்கும் போது அது சிவப்பு காளான்ன்றது குடிக்கிறான். அதனால தான் வந்து அவனுக்கு வந்து அடுத்து வந்து பேர் வந்து ஏதோன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது இஸ்ரேவேல்ல இவன் போராடுகிற இளவரசன் சொல்லிட்டு ஆண்டவரோட போராடி இது பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து யாக்கோபுக்கு வந்து இஸ்ரேவேல்னு பேர் மாத்துறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நேமுக்குமே they have some meanings. So இங்கே பார்க்கும்போது இந்த அபிமெலேக் என்றது பார்க்கும்போது is a king created by, is a very big shot. பட் எதற்காக இவன் அங்கே மோவாப் போக போறான்றது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். மோவாப் போற காரணம் என்ன, அதோட ரீசன் என்னன்றது குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். முதலாவது இந்த மோவாப் புத்திரனா யாருன்னு நம்ம going to learn about it. மோவாப் பத்தி தெரியும்ல உங்களுக்கு? யாருக்கெல்லாம் மோவாப் பத்தி தெரியாது? மோவாப்ன்ற பிளேஸை பத்தி தெரியுமா? அந்த ஊர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல. அதாவது வந்து ஆபிரகாம் லோத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி உப்பு தூணாக மாறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? they went to the hill station. அங்கே மலைக்கு சோகக்கும் போகாமல் மலைக்கு போகும்போது அங்கே அவர்களுடைய சொந்த பிள்ளைகளாக 2 மகள்களோடு அவங்க இருக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு சந்ததி இந்த ஊரில் வராதுன்னு சொல்லிட்டு அவர்கள் நிமித்தமாக சந்ததியை எடுத்து பெத்தெடுக்கும் போது தான் அது சாபகமாக மாறி அந்த 2 பிள்ளைகளுக்கும் பிறக்கிற குழந்தைகள் தான் அம்மோன் மோவாபு. அதனால தான் காட் என்ன சொன்னாரு, இவங்க 2 பேரோட எந்த கனெக்ஷனுமே வச்சுக்கூடாது, அவங்களோட எந்த டீலும் வச்சுக்கூடாது, பேச்சுவார்த்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட சேர எல்லாரையும் ஆண்டவர் அடிப்பார். தட்ஸ் த ஒன் காட் வந்து when God tell us to யாரோட பேசணும்னு சொல்ற யாரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அவங்க நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இன்னைக்கும் யாரோட நம்ம வந்து பேசவே கூடாது. கடவுள் வந்து விரும்பாத கூட நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது. வச்சோம்னா நமக்கு அடி உள்ளோம் தான். ஸோ அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த லா அன்னையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது. ஆக்சுவலாக அது கடவுளுடைய லா. சரி, நமக்கு தெரியாது என்னடா பிரச்சனை நம்ம லைஃப்ல நினைச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் இருக்கிற ஆளோட சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து அவங்க கூட இருந்துட்டு வந்தோம்னா அது நமக்கும் தான் அதை அஃபெக்ட் பண்ணும்.
ஸோ அதுதான் வேதாகமத்தில் அன்றையிலிருந்தே நடந்து கொண்டிருக்குது. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ஏன் இந்த காரியம் நடக்கிறது என்று குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆல்வேஸ் God is doing good things for them. பட் அவங்களுடைய குட் திங்ஸ் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி மறந்துடுவாங்க. They forgot every miracles. God has done lots of miracles. Every prophet time they are getting all the blessings. After receiving the blessings, they forgot everything. That's the very very worst people actually. நம்மலாம் இந்த மாதிரி அதிசயம்லாம் பார்த்தா நம்ம உண்மையா இருப்போம். அன்னைக்கு அவங்க அவ்வளோ அதிசயங்களை அனுபவிச்சு ஒவ்வொரு நாள் கண்ணால பார்த்து, ஒரு பிரச்சனைனா உடனே தீர்த்து சேருவாங்க, ஜெபிச்சு அதை உடனே கிளியர் பண்றோம். உண்மையான தீர்த்து சின்ன டைம்ல வந்து எல்லாமே they did for everyone. பட் இங்க இடத்துல பார்க்கும்போது இந்த ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, இங்க அவருக்கு வந்து அந்த இடத்துல பிடிக்கல, எலிமெலேக்கு வந்து பிடிக்கலன்னா he want to enjoy his life. மோவாப் வந்து டூரிசம் பிளேஸ் மாதிரி, அந்த டூரிசம் பிளேஸ்ல போயிட்டு அங்க போயிட்டு he need to get some fun and he need to enjoy his life. That is the only thing reason. அதற்காக தான் இங்க இருந்து என்ன பண்றாரு, he is planning to go for that. கேட்டா reason he took, the reason is called famine. famine ரீசன் வச்சுட்டு பஞ்சம்ன்ற பேரை சொல்லி இன்னைக்கு போறாரு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அவங்க உள்ளுக்குள்ளாக ஒன்று வச்சிருப்பாங்க. they will think, அங்க போன மைண்ட்லாம் அங்க ஃபிக்ஸ் ஆயிரும் ஆல்ரெடி. ஆனா சொல்ற ரீசன் வந்து இல்லைங்க, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, கூப்பிட்டுக்கவே மாட்டாங்க, நான் அப்படியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்களே போவாங்க. கூப்பிட்டுட்டு எப்படியாவது கட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்களை எல்லாருமே செய்வாங்க. இதெல்லாமே நடக்கிற காரியம் தான். ஸோ இதை குறித்து பார்க்கும் பொழுது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு எத்தனையோ பேர் சபைகள் கூட யோசிச்சு பாருங்களேன். ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு போவாங்க. அங்கே கேட்டால் சபை சரியில்லை, எனக்கு பாஸ்டர் சரியில்லை, ஐ டோன்ட் லைக் திஸ் பாஸ்டர், எனக்கு அங்கே என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவர் இப்படி பண்ணிட்டாரு. இதெல்லாமே வந்து சாக்கு போக்கு. தட் இஸ் த ரீசன்ஸ் வி சேட் தட் அவர் மைண்ட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் வித் சம்ஒன். நமக்கு எல்லாமே டிசிஷன், எனக்கு இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, ஆனால் அதை ஒரு பொய் காரணமாக சொல்லி என்ன பண்ணுவாங்க, இது ஒரு காரணமாக சொல்லி போவாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைஃப்பில் எடுக்கிற, நீங்கள் ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு டிசிஷன், இது ஒரு நேரம் நான் இதை இப்படி யோசிச்சிருந்தா நான் கொஞ்சம் வயசாக இப்படி போயிருக்கலாமே, என் லைஃப் ஸ்டைல் இங்கேருந்து இங்கே இந்த படிப்பு நான் படிக்காமல் இது படிச்சிருந்தா என் லைஃப் ஸ்டைல் இப்படி மாறி இருக்குமே, நான் இந்த ஊருக்கு போகாமல் இந்த ஊருக்கு போயிருந்தேன்னா ஐ வாஸ் செட்டில் லைக் திஸ், நான் கனடா போயிருக்கலாமே, நான் சிங்கப்பூர் போயிருக்கலாமே, இல்லை என் ஊர்லேயே இருந்திருக்கலாமேன்ட்டு நிறைய தடவை we took some wrong decisions and after that அதனால நமக்கு வர பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருப்போம். அது நம்மளா தான் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம who are sitting here including me, நம்ம ஒரு wrong decision எடுத்தா அது தேவன் God going to change it today. Hallelujah. இன்னைக்கோ ஒரு லாங் டிசிஷன் எடுத்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அதை இன்னைக்கு குட் டிசிஷனாக God is going to change for us. Hallelujah. That is the good thing. So இந்த மனுஷன் is a very big shot, but அவனை யாருமே சொல்லல, நீ அங்க போவாதப்பா, இங்கதான் உங்களுக்கு இருக்குன்னு அவனை சொல்லவே முடியல. காரணம் என்ன நினைக்கிறீங்க? Why not advise him? Because he is a big shot. He has his own money. He can't say anything. நீ எப்பா ஏன்ப்பா அங்கெல்லாம் போகிற, இங்கே இருப்பாங்க தான், இந்த வீடியோ கொடுத்து இங்கே சாப்பிடலாம் அப்படின்னா அதை வந்து கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எல்லா பவர். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட பாருங்க, நம்ம எல்லாம் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பணம் காசு வைத்திருக்கிறவர்கள், பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிறவங்க போய் நம்ம போய் அட்வைஸ் பண்ண முடியுமா? இப்படி பண்ணுங்க, சர்ச்சுக்கோங்க, இப்படி தவறான இதில் பண்ணாதீங்க, குடிக்காதீங்க, இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இப்படி தவறான வழியில் போய் சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இட் ஹேப்பன்ஸ் இந்த எலிமெலேக். அவங்களுக்கு அந்த ஒரு கேட்குற அளவுக்கு no one is there to advise. So that is the reason he went from this place to that place. So இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வேலை செய்ய இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் they complain the office, எனக்கு இது பிடிக்கல, இந்த ஆஃபீஸர் எனக்கு பிடிக்கல, இங்கே எனக்கு இது பண்ணுறாங்க, இந்த எல்லாமே சாக்கு போக்கு. all the simple reasons they say and they won't go. So இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் இங்கே what is the problem with the Moab and Israel? We are going to learn from the Judges 3 and 12. நியாயாதிபதிகள் 3:12. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருக்கு பார்வையில் பொல்லாததை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். இங்க மோவாப் தேசத்தை ஆளுகிறவன் இங்கே பார்க்கும்போது எக்லோன் என்னும் மோவாபின் ராஜா. அவன் என்ன பண்றான், இஸ்ரவேலுக்கு எதிராக அவன் வந்து படை கொண்டு வந்து அடித்து ஜனங்களை துன்புறுத்தி கொண்டு எல்லாரையும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறான். இப்போ மோவாப் தேசம் என்ன பண்ணிடுச்சு, இஸ்ரேல் தேசத்துல இருக்க எல்லாருமே இவங்க எல்லாம் கடவுளுக்கு சித்தமான காரியங்களை செய்யாததுனால people they didn't obey to God. That's the reason the Moab king he took everything from the Israel and he took it everything.
அப்போ ஜனங்க ரொம்ப அழுகுறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரையும், இங்க இருக்கிற சொத்து சாப்பிட்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. வருவாங்க, கொலைக்காரர்கள் வருவார்கள், எடுத்துக்கொண்டு போய் கொண்டே இருப்பாங்க. இப்படி பண்ணும்போது இவங்க தேர் ப்ரே டு காட். இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான். எல்லாமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் ஆண்டவர்கிட்ட தேடுவாங்க. கரெக்டா? நார்மலி the people won't come to God. If they have everything blessing, they don't come. They don't have anything, nothing. They're zero in their bank account, and they don't have they have a sick, otherwise they have anything mental problem. When the problem comes, that time only they come to Jesus Christ. பிரச்சனைன்னு வரும்போது தான் அப்போ முழங்கால் போட்டு அப்போ எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது அடுத்து என்ன 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலையும் முறியடித்தான், பெரிச்ச மரங்களையும் பட்டணத்தையும் பிடித்தான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். 14 இப்படி இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். So 18 years. So இங்க பார்க்கும் பொழுது when the problem comes, people starting in prayer and doing their fasting and everything. So நாம் பிரியமானவர்களே, நல்லா இருக்கும் போதே நாம் தேவனை ஆராதிக்கும் போது எந்த பிரச்சனையுமே வராது. நாம் இந்த பிரச்சனை வரும்போது தான் நம்ம வந்து தேவனத்துல நிறைய பேர் போவாங்க. ஸோ இந்த இடத்துல போகும்போது இப்படி ஜனங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்போது என்ன ஆகுதுன்னா 3:15 கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தாரனாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழுப்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். சோ இந்த நேரத்துல இவங்க ஜெபிக்கும் போது தேவன் இங்கே Lord is raising a Benjamin here. அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா அவன் எம்மோன். இங்க பாருங்க, எல்மை பண்ணினார். அவன் ஒரு இடது கை பழக்கம் உள்ளவனாக ஏகோத். இந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா he is a king, he is the left hand. இடது கை பழக்கம் உள்ளவனாக இருந்தான் என்றால் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். பிகாஸ் இங்கே பார்க்கும் பொழுது பாருங்க, பொதுவாக ராஜாங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வாளை எந்த கையில் எடுப்பார்கள், இந்த கையில் எடுத்து தான் வெட்டுவார்கள். they will take the sword in this hand and they will keep the sword this side. This is the position. they will take like this and they will cut everything. But here in the Egoth is a left hand king. So he's a left handy. So that's the reason when he was king, he will fix his sword in this side, not this side. He will keep his sword this side. So normally what happened, this king is came after that 16 பாருங்க, ஏகோத் இருக்கும் கருப்புள்ள மூலமான ஓகே என்று பண்ணி அதை வஸ்திரத்துக்குள்ளே தனது வலதுபுற இடுப்பிலே கட்டி கொண்டு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த ஏகோத் போயிட்டு அந்த மோவாப் ராஜாவை பார்க்க போறோம். என்னன்ட்டு, வாங்க நான் உங்களுக்கு கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன், மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு God has appointed this ராஜா. இந்த ஏகோத்தை போய் அந்த ராஜாவை பார்த்து மோகன் ராஜாவை பார்க்கும்போது he went to the kingdom. அந்த கிங்டம் போகும்போது செக் பண்றவங்க என்ன பண்றாங்க, நார்மலா கத்தி இங்கே தான் வச்சிருப்பாங்க. ஸோ கத்தி பார்த்தாங்க, ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, you can go inside சொல்லிட்டு அவரை உள்ள அனுப்பிச்சிட்டாரு. அவர் உள்ள போனோடனே அவருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு, நல்லா சாப்பிடுறாரு. என்னென்ன கொண்டு வந்தா தெரியல, அந்த ஊர்ல சாப்பாடு கொண்டு போனான்னு தெரியல, எல்லாம் ஃபுட் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா, நீ கொடுத்த இந்த நகைகள் இது எங்க ஊர் பிரின்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு he had everything. This Eoth king took some good foods and jewelries and everything to the Moab kings, and he was given everything. He took everything. அப்ப சொல்றாரு, ரொம்ப சூப்பரா இருக்குப்பா தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு, everything is good food, good, thanks for your gifts and everything. And next they are talking, Raja, I want to talk to you personally. He's telling like that. Then he said, okay, that's fine, God wanted to talk with you something. He said like that. Then the Moab king told, please go away everyone, we're both going to talk something. That time he took his sword and he cut the king. Amen. So அப்போ அவனை முறியடித்து அந்த மோவாப் ராஜாவை அழிக்கும் பொழுது ஜன கூட்டம் எல்லாரும் பின்பு அவருடைய சேனைகள் எல்லாரும் இஸ்ரவேல் ஃபுல்லா வந்து மோவாபை சுதந்தரித்து கொண்டார்கள். ஒவ்வொருவரையும் அடிச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லாம் they took dead all human male people except the old elders and the ladies, that's the leftover. Got it? And they took everything. So appo this is the time this man was Elimelech is there. You understand? So appo Moab எப்படி இருக்கும், hey Moab then they go like that. It's in our control. Our king Egoth only took this. So they can do anything they want. You got it what I am saying? You can do anything there. So this time Elimelech and his family they are moving.
அடுத்து பாருங்க, அந்த நேரத்தில் மோவாப் தேசத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாத்தையும் சுதந்திரத்து பாருங்க. ரூத்து 1:3 நகோமியின் புஸ்தகம் எலிமெலெக். ஓகே, நியாயாதிபதிகள் 3:29 ஏறக்குறைய 16,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரையும் புஷ்டியுள்ளவர்களாயும் பராக்கிரமசாலி இருந்தார்கள். அவர்கள் ஒன்றும் தப்பவில்லை. See, when God is with us, we can do anything. அவன் வந்து இந்த ஊரை அடிச்சு எடுத்துட்டு போனான். அப்ப இவங்க எல்லாம் அழுதுட்டு புலம்பி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. When they started praying, God appointed a new king and gave the wise and how to attack him. God chosen a left-hand king and finally he captured everything. And almost we see 16,000 பேர், 16,000 people, sir, they destroyed and they took everything. So that is the time people, they want to live and jolly life. That's the reason Elimelech went there. இன்னைக்கு சுனாமி பத்தி கேட்டிருப்பீங்க. இந்த சுனாமி நம்ம ஊர்ல பார்க்கும்போது இந்த டைம் ஆஃப் சென்னையில் சுனாமி வருது, என்ன பண்ண போறேன் அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு வந்து ரொம்ப ஒரு பயந்து அவ்வளோதான் நம்ம அப்படின்னு நினைச்சோம். ஆனா Japan people, how they know about tsunami? We talk about tsunami. Yeah, okay, because casually it will come. அவங்க ஒரு பெரிய விஷயமே. இப்போ ஹரிக்கன் நமக்கு புதுசாக ஃபஸ்ட் டைம் ஹரிக்கன் நமக்கு வரும்போது தான் என்னமோ பண்ணிட்டு இருந்தோம், இது வாங்கணும் அது வாங்கணும். ஆனால் இந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இங்கே இருக்கு. ஆனால் இந்த எலிமெலெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிற ரீசன் இஸ் மோட்டிவ் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் ஜாலியாக இருக்கும். இங்கே இஸ்ரேல் தேசத்தில் இருந்தோன்னா சபைக்கு ஒழுங்காக போகணும், கரெக்டாக கேட்பாங்க. இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம பாவம் செய்ய முடியாது. இங்கெல்லாம் வந்து இங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் முழுவாக நம்ம ட்ரெஸ் பண்ணி வந்திருப்போம். அங்கே அரைக்குறையோட ஆடையோடு இருப்பாங்க. அதாவது வந்து ஃபன் சிட்டி. அங்கே போனால் நீங்கள் நிறைய பேர் யோசிச்சு பாருங்களா, எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் நம்முடைய தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. பீப்புள் கேம் ஃப்ரம் இந்தியா. அங்கே ஒழுங்காக இருப்பாங்க, எல்லாம் பயங்கரமாக எல்லாம் இது பண்ணிட்டு கடவுள் சர்ச்சு சோத்திரம் ஆமேன்னுவாங்க. இங்கே வந்தோடனே அவன் கிறிஸ்டியனும் தெரியாது, அவன் என்ன சர்ச்சுக்கு போனாலும் தெரியாது. இங்கே வந்தோடனே இங்கே பாருக்கு போகிறதும், இங்கே குடிக்கிறதும், இங்கே பெண்களோட ஆட்டம் போடுறதும், இங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் நியூ ட்ரெண்டிங் இங்கே வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து அது ஒரு சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு இந்த ஊரில். இருக்குது அவங்க இஷ்டம், தனக்கு என்னெல்லாம் தோன்றது எல்லாத்தையுமே செய்வாங்க. இன்னைக்கு டிசிஷன்ஸ் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இங்கே இந்த ஊரில் நம்ம அப்ராட் தேசத்தில் இருக்கிறோம்னா திஸ் இஸ் அ ஹப். இங்கே பார்ட்டி ஹப். இங்கே வரத்துக்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான். வாழ்க்கை சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை நான் வந்து என் காசு, மை லைஃப், மை ரூல்ஸ், ஐ கேன் டூ எனி திங். அந்த ரீசனுக்காக தான் எல்லாருமே இன்னைக்கு வரோம். அதுதான் அன்னைக்கு அந்த எலிமெலெக்கால இருக்க முடியல. இன்னைக்கு நம்ம if you are nothing, that time we'll be very silent. We don't have good money, we don't have a proper food, if you don't have a good stay, we'll be more truthful to God. We'll obey everything. We'll go to all prayers. We go to morning prayer, night prayer, we go for fasting prayer, we'll pray every time. If we need a study, if we need a money, we'll pray. But when God will bless us, then we'll think about இது என்ன அங்கே பார்க்கலாம் போகலாம், I can take this, I can do this, who will ask my money? ஸோ இங்கே யாரும் கேட்க ஆள் கிடையாது. அங்கே ஊரில் நாங்கள் பாஸ்டர் இருப்பாங்க, சர்ச் இருப்பாங்க, வீடு இருக்கும். இங்கெல்லாம் அந்த ஒரு இந்த கல்ச்சரில் ஒரு இதுவுமே கிடையாது. இங்கே தான் இஷ்டத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுறானாலும் அவங்களே முடிவெடுக்கிறது தான் அவங்களுடைய மடிப்பு. அதை தான் அந்த எலிமெலெக்கு அன்றைக்கு ஒரு நல்ல இஸ்ரவேல் பெத்லஹேம், தி பிரெட் ஆஃப் ஹவுஸ், ஆண்டவர் வாசம் பண்ண அந்த ஒரு ஏதேன் தோட்டம் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. சென்டர் ஆஃப் த வேர்ல்ட், ஆக்சுவலாக த பிளஸட் வேர்ல்ட். அது ஏதேன் தோட்டம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இருந்து ஒரு பாவத்தை நோக்கி அந்த சுகபோகமாக இருக்க வேண்டும். He has to be enjoy his life. That's the only reason he went to Moab. பாருங்க என்னாச்சு, மோவாப் தேசத்துக்கு இவர் போறாரு. எதுக்கு? பஞ்சம்னு போய் சொல்லிட்டு போறாரு. போன உடனே முதலாவது ரூத் 1:3 படிங்க. நகோமியின் புருஷனாக எலிமெலெக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரன் மாத்திரம்தான் இருந்தார்கள். See, just you think about, he is told that it is a famine. ஒரே ஒரு அம்மா. யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிகலி ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு அம்மா தான். ஒரு அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எலிமெலெக்கு 2 பசங்க இருக்காங்க. 3 பேரால அம்மாவுக்கு சாப்பாடு பண்ண முடியாதா வேலை செஞ்சு? திங்க் அபவுட் தட். இஸ் சிம்பிள் திங். அண்ட் ஆல்ரெடி they are well settled. They are a well settled family. So they own the 3 wheat mills and everything.
அந்த பஞ்சம் பிழைப்பதற்காக பொய் சொல்லிட்டு அங்க இருந்து இது ஒரு காரணம். இன்னைக்கு எத்தனை பேர் பொய் சொல்லிட்டு அடைகிறாங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர், நிறைய பேர் ஒரு சபையில நடத்து பாஸ்டர் போய் சொல்லுவாங்க, அவர் சரியில்லைங்க, அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, நீ சரியில்லை. இவங்களுடைய எண்ணம் வந்து மைண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். அவர் அங்க இல்லாத ஒரு சுகத்தை இங்க பாத்துருவாங்க வேற இடத்துல. அதை பார்த்துட்டு சொல்றதெல்லாம் இது சரியில்லைங்க, அதான் அப்படி போறாங்க. ஆனா இவங்க போய் அங்க போய் எண்ணம் வந்து ஆல்ரெடி அங்க போயிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஹியர். எலிமெலேக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மைண்டை. அங்க போன இந்த பெண் கொண்டாலும் யாரும் கேட்க ஆள் கிடையாது. எலிமெலேக்ல வந்து அப்போ அந்த ஊர்ல யாரு பெரிய ஆளு, ஆம்பளைங்க யாரும் கிடையாது. ஃபுல்லா ஒன்லி லேடிஸ், வயசானவங்க தான் இருப்பாங்க. எதை வேணா யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன இந்த கேமரா கல்ச்சர் மாதிரி தான் சேம் திங். they can take how many wives they want, like that's the lifestyle. He came and he has lots of money. So அந்த ரீசன்காக அங்க போய் இந்த சவரை செய்யும் பொழுது he is dead. So பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நிறைய நேரத்துல so many times we go away from God's plan. God planned you to sit in some place, some country or some place, some home or some job, whatever it is. If you choose something which is comfortable for you, if you go away from that, then you will be die soon. Die means, death means not a physical death. Sometimes financially you will be dead. You will be financially dead, and you will be death in your sickness, and you will be get death in your mind. You won't get relaxation. You will spoil your peace of mind and happiness. We lost our happiness and peace. People will be good, they can wear some good dress and everything like that, but in their heart, the inner peace, they will lose the inner peace. They lost their happiness. Physically and financially they will be dead. So that is the only thing. If you go away from the God, and if you took a wrong decision which is comfortable for you, that is not allowed by God, then you will be die on the dead. Hallelujah. ஸோ பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்மை தேவன் எங்க வைத்திருக்காரு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பொதுவாக பார்க்கும்பொழுது இவன் எப்படி இறந்து போகிறான் என்று பார்க்கும் பொழுது, நார்மலி ஜூஸ் பீப்புள் இஃப் தே டை, they will say the two things. One is called yasan னு சொல்லுவாங்க. முஸ்லீம்ல இருந்து மூட்னுவாங்க. மூட்னா முடிச்சிட்டான், முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். மூட்டு சொல்லுவாங்க, படிச்சிருக்கீங்க முஸ்லீம் வந்து மூட்னுவாங்க. மூட்னா எப்படி இறந்து போயிட்டாரு, பிரதர் வந்து மூட்ல போட்டாரா எசாவுல போனாரான்னு கேட்பாங்க. அதாவது வந்து யசானா மூட், அசான் மீன்ஸ் நார்மலா அவங்களா தூங்கி அப்படியே இறந்து போயிட்டாருன்றது தான் யசான். மூட்னா ஆக்சிடென்ட்ல மூட்டாயிட்டான் அப்படின்றது வந்து ஆக்சிடென்ட்ல. இங்க பார்க்கும்பொழுது பொதுவாக ஜீவ்ஸ் கேன் லிவ் 100 years. ரொம்ப டாலா நல்லா அழகா இருப்பாங்க, அவங்க ரொம்ப நாளா இருப்பாங்க, ரொம்ப அவங்க ஒரு கிஃப்ட், அது கடவுளுடைய கிஃப்ட். பட் ஹியர் இந்த எபிரேய வார்த்தையில சொன்னது அந்த மூட்டுன்றது பார்க்கும்பொழுது அவன் டப்புன்னு போயிட்டான். ஸோ திஸ் இஸ் த ரீசன். So here we are sitting here, just think about ourselves, including me also. How many we are all died in the financial problem? How many of the people we just dead in our spiritual growth? How many people are we dead? Our joy is dead, or our peace is dead, or our medical condition is dead. Just we think about it. If we are good in everything, there's no issues. God has blessed us. We need to be so thankful to Him, and hereafter we need to take all the good decisions. That's the good thing. But here he went like that. After that, நீங்க பாருங்க, ஒரு தலை, குடும்பத்துடைய தலை, is father is the Elimelech. அவர் தான் இப்படி இறந்து போய் இப்படி டப்புன்னு போயிட்டாரு, மூட் ஆயிட்டாரு. அந்த பிள்ளைங்களுக்காக அறிவு இருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் they don't have sense. அப்பா இப்படி தவறு பண்ணிட்டாரு, இப்படி ஆயிடுச்சு, நம்மளா உசாரா இருப்போம். அவன் என்ன பண்றான், ரெண்டு பேரும் they taking pen கொண்டுதார்கள், they taking the girls. That is called, one is same mistakes. The son, they did the same mistakes again and again. Ruth 1 and 4. மோபின், இவர்கள் மோபியரின் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பார், மற்ற பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பாத்தீங்களா, 10 years they live. The same did. See, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க, பண்ற தப்பு என்ன தெரியுமா? The decision making. That is, even God wants us how our decision with the relationship. That is a very important. நீங்க நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்றாங்க. லவ் மேரேஜ் தப்பா கரெக்டான்னு கேட்கறது நம்ம பேச வரல. பட் அட் தி சேம் டைம் we need to ask God whether this is okay or not. That is the very important. We need to get
கைடன்ஸ் ஃப்ரம் த காட். இஃப் காட் நிறைய பேர் கடவுளுக்கு பிரியம் இல்லாத இந்த அவன் குத்துற மாதிரி இருக்கிற பிள்ளைங்களோட லவ் மேரேஜ் பண்ணி இன்னைக்கு எத்தனையோ பேர் ஐ சீன் சம் மோஸ்ட் ஆஃப் த பாஸ்டர்ஸ் சன் they married to other religion people and they went with them their way. After that they forgot the churches and they forgot who they did and everything. That's a very very important thing. So that is the reason Devaputra Manushyaputra, you know, this is God's man and the human being. That's the thing. First time when Lord who destroyed the entire world in the water, Noah's time. What is the reason? The ultimate reason is the people who they did the Devaputra Manushyaputra, they penkondargal. Same thing happened. They have the relationship with the people, God's people, with the human people. Got it? So we are sitting here. We have to be always as a God people, God's son, not like the human son. Hallelujah. We are humans, but we have to be as a God's son. Devapuத்திரர் ராக நாம் இருக்க வேண்டும். மனித புத்திரரிலிருந்து தேவபுத்திரராக நாம் காணப்படும். பாருங்க, ஒரு தடவை அடிபட்டும் அவர் திருந்தவில்லை. பிள்ளைகள் அப்பாவுக்கு இப்படிதான் ஆச்சு, நம்மளால ஒழுங்கா இருக்கலாமா? அவங்களும் ஏன்னா அப்பா என்ன பண்ணணும் அதான பையனும் பண்ணுவாங்க. வாட் த ஃபாதர் வில் டு, சன் வில் டு. சேம் திங் ரெண்டு பேரும் பண்ணாங்க. என்ன ஆச்சு தெரியுங்களா? ரெண்டு பேரும் 10 வருஷமா குழந்தை இல்லை. அது ஒரு கர்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் அது மூலம் சந்ததியை அவர் விரும்பவில்லை, தேவன் விரும்பவில்லை. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நானும் நிறைய பேர் குடும்பங்கள்லாம் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேருக்கு நல்ல ஒரு சில வரன்கள் வந்திருக்கும். மேரேஜில் வந்து இவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களுடைய பிடிவாதத்தினால நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சி இதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, பர்சனல் லைஃப், திஸ் இஸ் மை லைஃப், டோன்ட் கம் இன் டு அப்படி சொன்னவங்க இன்னைக்கும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. பீப்புள் ஸ்டில் தேர் ட்ரைங், லைஃப் இஸ் ஸ்டில் ட்ரைங். பட் பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி இருந்தாலும் God going to change it today. Hallelujah. அந்த ஒரு சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாத்த போறார். God is going to change all the curses today. People can do, we are human beings, we can do mistakes, but God going to change. That is today's topic. So now we are going to the topic. See here what happened after that. அவங்க சன் வந்து ரெண்டு பேரும் அடுத்து ரூத் 1:5 பாருங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். பாத்தீங்களா என்னாச்சு? அவங்களும் இறந்து போறாங்க. அவங்களும் மூட்டு தான், ரெண்டு பேருமே மூட்டு. இன்னைக்கு அவங்க தகப்பனால பார்த்த நிறைய பேர் குடும்பத்தில் இன்னைக்கு சில பேர் எங்க பிரச்சனைன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு அதுக்குள்ளேயே தலையை விட்டு திரும்பவும் அதை அவங்க மாட்டுவாங்க. இப்படி மாட்டி என்னாச்சு? ஃபைனலா அந்த 2 girls, அப்பதான் அந்த நவோமி அம்மா என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டைம் he took a good decision from the reverse decision. she is taking a good decision. 1:6 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்திற்கு திரும்பி வரும்படி எழுந்து. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அப்பதான் அந்த யோசனை வருது. she got to think, ஐயோ நாம ஊருக்கு போகணும், ஆண்டவங்க நல்லா இருக்காங்களே, இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டேன், நான் ஏன் இப்படி தேவையில்லாம என்னுடைய இஷ்டத்துக்கு நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டேன், அங்கே இருந்தாகாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு லைஃப்ல இப்படி நடக்கும். To God every day about the whole thing, past days, think about each and every one, how we came here, how God provided us the food and the shelter and the dress and everything. Now if we are grown, we need to be always think about the God. So here the same thing, these 2 boys, they are mud, they dead. See, we are not physically dead. Sometimes we'll be dead in the financial, we'll be dead in the spiritual growth, or we'll be dead in the peace and everything. So just think, this is also a blessing. Once if anyone is good with the Lord, they'll be happy always. I put a song, பிரியமானவனே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. காசு பாக்கெட்ல இல்லனாலும் சந்தோஷமா இருக்கும். யாராவது சிஸ்டர் கூட்டுவாங்க, பிரியாணி செஞ்சிருக்காங்க, சாப்பிடணும்னுவாங்க. அப்புறம் என்னது? சரி இன்னைக்கு தான் காசு இல்லையே, நாளைக்கு காசு இல்லையே, நாளைக்கு என்ன பண்ணுவோம்? நாளைக்கு இன்னொரு பிரதரை கூப்பிட்டு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நாளைக்கு கூப்பிட்டு பாருங்க. 3வது நாள் பார்த்தா இன்னொருத்தர் எங்க இருந்தோ வருது, எங்க இருக்கீங்க? நான் தோட்டம் இருக்கேன், கிளம்பி நேரம் வாங்க சாப்பிடலான்னு வாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த ஐலாண்ட்ல. எல்லாம் உங்களுக்கு நடக்கலன்னா அந்த மாதிரி நிலைமைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்படி போக மாட்டீங்க. அப்படி போச்சுனாலும் ஆண்டருக்குள்ள உடனே பிடிச்சுக்கோங்க. ஆண்டர் வில், God will give you. Hallelujah. That is the good thing. அந்த லெவல்ல மட்டாச்சுன்னா God will refill you. Hallelujah.
நான் சைக்கிள் ஓட்டும் போது எல்லாமே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாமே என்னடா சரி அங்கேயே ஊர்ல பெரிய பெரிய கார்லாம் வச்சிருந்தோம், இங்க வந்து இப்படிலாம் ஓட்டணுமான்னு கவலைப்படல. ஐ செட் ஹாப்பிலி தேங்க்யூ லார்ட், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், நாம சோத்திரன்ற மாதிரி நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். என் சைக்கிள் பஞ்சர் ஆகும்போது நான் வாட் ஐ ஸ்டேட்டஸ் ஐ புட் இட், மை ரோல்ஸ் ராய்ஸ் இஸ் பஞ்சர், ஸோ ஐம் கோயிங் டு புட் திஸ். எல்லாரும் என்ன பண்ண பார்த்தாங்க, என்ன சைக்கிள் ரோல்ஸ் ராய்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அது ரோல்ஸ் ராய்ஸ் கலர் கொடுத்தது தான். அல்லேலூயா. ஸோ இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக இவன் அவுட் ஆன பிறகு அப்பதான் அழுத நம்ம பழைய நிலைமைக்கே நம்ம ஊருக்கே போலான்ட்டு she believed the Jesus. In the time of trouble, Ruth first time she took a good decision. இந்த டிசிஷன்ல கூட பாருங்க, இந்த நேரத்துல தான் அந்த அம்மா வந்து ரூத் அவ்வளோ அந்த டைம்ல வந்து ரெண்டு பேரும், அதாவது வந்து நவோமி வந்து she took a decision. பாருங்க, நவோமி she didn't feel shame to go back. யோசிச்சு பாருங்க, இந்த ஊருக்கு வந்துட்டோம், இந்த ஊரில் நான் வந்து எல்லாமே ஒருவேளை கடவுள் சுத்தம் இல்லாமல் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேம் டு திஸ் கேம் ஐலண்ட்ஸ் வித்வுட் த லார்ட்ஸ் பிளான் இல்லாமல் நான் வந்து பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒன்றுமே இல்லாமல், ஒன்று சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், பெர்மிட்லாம் இல்லாமல் ஜீரோ ஆகி நடுத்தரில் நிற்கும் பொழுது அப்போ நான் ஊருக்கு போனாலும் என் ஊரில் என்ன நினைப்பாங்கன்னு இந்த வெட்கப்படாமல் அந்த அம்மா போகிறேன். பிகாஸ் ஷீ இஸ் எ வெரி பிக் ஷாட். அந்தஸ்து நல்ல நவோமி அவ்வளோ பெரிய ஆள். he lost his husband, his both sons. She is a widow. If she go back to Bethlehem, என்ன நினைப்பாங்க? அந்த ஷேம் எல்லாம் she didn't care about. நான் I go to God, எனக்கு எங்க இருந்தாலும் ஓகே. அப்படி பண்ணும்போது அப்பதான் மாமியார் வாங்க, நல்ல மாமியார், ரெண்டு மாமியார் இங்க பாக்குறோம். ரூத் 1:14 படிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். இந்த அம்மா ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, ரூத் மோர்பாலும் ஐயோ ஆண்டி ஐம் சாரி சொல்லிட்டு அழுவுது. ரெண்டு பேரும் அழுகுறாங்க. பொய் அழுவு, என்ன சொல்றது, அழுது. ஐயோ நீங்க என்ன இப்படி ஆயிடுச்சு ஐயோ சொல்லிட்டே இருக்குது. ஒண்ணு பார்த்தா காணோம். both are crying, but one lady she went out already. She acted and she went out. So many people will, if anyone, we are trying to make themselves to keep with ourselves or fellowship, but those peoples, they will cry and they will easily they will go quickly, but they will say no but I'm not like a brother, I miss you brother, நீங்க எல்லாமே என்னால இல்ல, எல்லாமே they will say everything. அவ்வளவுதானா? பொய் தான். போகணும்னு நீங்க சபையை விட்டு போறவங்கன்னா கூட சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா மயமான அப்படியே சொல்லுவாங்க, எல்லாம் இல்லைங்க அவங்களுக்கு இருக்கு, தூரமா இருக்கு, வர முடியல, டைமிங் செட் ஆகல, அது செட் ஆகல, ஆனா வேற ரீசன் இருக்கும். ஆனா they will say this reason. இங்க பாருங்க, அவ்வளோ அழுதெல்லாம் பண்ணிட்டு முத்தெல்லாம் விட்டுருது. ஐயோ மாமியார் உங்களை விட்டு நான் என்னால் பிரியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு, அடுத்து வேற ஆளை கரெக்ட் பண்ணிட்டான். என்ன ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க ஊர் வேலையே தானே, மோகபுத்திர வேலையே எத்தனை ஹஸ்பண்ட் எல்லாம் மாத்திருந்தான். பார்த்தா உடனே இந்த பாட்டியோட போய் நம்ம என்ன பண்றது, இப்போ களி தான் திங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா அந்த அம்மா, நைஸா போயிடுச்சு. இங்க பாருங்க, ரூத் என்ன பண்றா, அவளை விட்டு விடாமல் பற்றி கொண்டாள். அப்ப சொல்லி ரூத் ஒரு டிசிஷன் எடுக்கிறா. What Ruth is saying in 1:16, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இதை தான் சொல்லணும். லார்ட், ஆண்டவரே அங்க நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இவ்வளவு கீழ் லெவல்ல நினைக்கணுமானா ஆண்டவரே இது உம்முடைய தேசம், நீ எங்க கூட்டிரோ ஓகேன்னு சொல்ல தெரியணும். அங்க விட்டு ஐயோ இது சரியில்லைங்க, நான் இந்த ஊர் வேற ஊருக்கு போன பாக்குறாங்க, இங்க இருந்து அங்க தாங்கலாம்னு பாக்குறேன், இங்க அவ்வளவு ஃபினான்ஷியல் சரியில்லை, பேசாம இங்க பக்கத்துல யூஎஸ் இருக்கு, யூஎஸ்ல மியாமில வேலை எடுத்துட்டு இருக்காங்க, அங்க போலான்னு பாக்குறேன் பிரதர், அங்க ட்ரை பண்ணுங்க பிரதர். அப்புறம் அங்க இருந்து சில பேர் நான் பேசாம துபாயை போயிடலாம்னு நினைக்கிறேன், அங்க இன்னும் நல்லா சூப்பரா இருக்கு, செட்டிலா இருக்குன்ட்டு அங்க போங்கப்பா. சில பேர் கனடா, இப்போ யூஎஸ்லாம் ப்ராப்ளம் இருக்கு, கனடா போறேன், கனடா இப்போ எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு, அங்க போவாங்க. அப்புறம் சில பேர் வேற என்ன பிரேசில், இவங்க மனதில் சில சுவிட்சர்லாந்து, சில பேர் இப்போ ட்ரெண்டிங் வந்து எல்லாருமே இப்போ சுவிஸ் தான் அடுத்து சூப்பரா இருக்கு. இது எது கேமரா செட் ஆகிற மாதிரிலாம் தெரியல, செட் ஆகாத மாதிரிலாம் தெரியல, செட் ஆகாது உங்களுக்கு. ஓகேவா? செட் ஆகணும்னா, செட் ஆகலன்னா அது நல்லது. ஹல்லேலூயா. God is going to do something. Hallelujah. So now தேவன் God நம்ம where he is putting us, we have to be wait. இந்த கஷ்டம் யாரும் கூட மனசு குடும்பத்துக்காக பேசல, வசனம் வந்து இங்க சப்ஜெக்ட் அதான் நடந்திருக்கு. அவங்க அங்கேயே இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருப்பாங்க. அடுத்த ஒரு இடத்துல வந்துட்டாங்க, கஷ்டமான இடத்துல இருக்குன்னா இந்த கஷ்டத்துல எப்படி நம்ம பிரச்சனைலாம் சால்வ் ஆகுது, அதுதான் முக்கியம். That is the very important topic. Sometimes we may took some wrong decisions, but this is the right time
we need to commit ourselves to the Lord. Hallelujah. இன்னைக்கு ஒரு prayer நம்ம எடுக்க போறோம். என்ன பிரேயர்னா, ஆண்டவரே இன்னைக்கு அவங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. I don't know what problem each and everyone has. But you have to tell about yourself, Lord, please forgive if I took any wrong decision. But please bless me today. Today I am happy with what I eat. I am happy with what you give for the providence. And I am happy with the shelter what you have given. We need to be more happy with what God has given to you. Hallelujah. நீங்க எத்தனை பேர் நேத்து உயிரோட இருந்தவர்கள் இந்த தேசத்தை ஜீவனை விட்டு இருக்கிறார்கள். ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. ஹாஸ்பிடல்ல எத்தனை பேர் மரித்து இருக்கிறார்கள். உடல் நலம் சரியில்லாமல் நீங்க எத்தனை பேர் ஒரு நாள் அந்த ரேச்சல் சுதாகர் வீட்டுல ஒரு பொண்ணு நல்லா அன்னைக்கு வரைக்கும் ஜுவல்லரியில வேலை செஞ்சுட்டு இருந்தா டக்குன்னு கால் மணிக்கு 6 மாசம் வீட்டுல உட்காந்து வேலைக்கே போக முடியல. So anything happens, see how God has show your hands. God has given a good hands. Show your leg. God has given a good legs, good heart. Everything God has given us. That's a good thing. Hallelujah. இந்த நியூ இயர்ல தேவன் சோத்தோட பலத்தோட வச்சிருக்காரு. ஒரு நாள் போய் ஐயா நான் சோறு சாப்பிடுறேங்க சாப்பாடு கொடுன்னு கேட்கற அளவுக்கு வைக்கல. Hallelujah. யாராவது வச்சிருக்காங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் வைக்கல. தேவன் அழகா வச்சிருக்காரு. அத குடுக்குற அளவுக்கு தேவன் வச்சிருக்காரு. Hallelujah. So இங்கே அவ எடுத்த முடிவு உன் தேவன் என் தேவன். நீ எங்க போனாலும் அங்க படுப்ப. இந்த அம்மா ஒரு மரத்தடியில கூட படுத்துக்கும். She can sleep in the any just under the tree she can sleep there. But இந்த யூத் கேர்ள் போய் இருக்க முடியுமா தனியா? அந்த ஒரு பொம்பளை வந்து ரூத் இருக்க முடியுமா? ஆனாலும் அவ அதெல்லாம் கவலைப்படாம நீ எங்க போனாலும் நான் வரேன். அவ இத்தனைக்கு சொல்றாங்க. இது போய் வீட்ல போய் just you read it. It's just a 4 chapters, very nice chapter. அம்மா நான் ஒரு வயசானவன், நான் எங்கேயாவது போய் எனக்குலாம் நான் முடிஞ்சு போச்சு, என் லைஃபே முடிஞ்சிச்சு. நீங்க லைஃப் வாழ வேண்டிய வயசு. போ get married with someone. No, I will be with you. Wherever you go, I will be with you. So நம்மள இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் எங்க போறாரோ அங்க வைஃப் போய் இருக்கணும். வைஃப் எங்க போறாங்களோ அங்க ஹஸ்பண்ட் இருக்கணும். ஃபேமிலினா that should be a very very important discipline. Where God put you, we have to be there. We cannot say that நான் அங்கேயே அப்படி இருந்திருப்பேனே, நான் இங்கேயே அப்படி இருந்திருப்பேனே, இங்கே கூட்டு வந்து என்னை இப்படி பிரச்சனை பண்ணின்னு சொல்லக்கூடாது. God has given, where God எங்க உங்களுக்கு விடுறாரோ அங்க இருக்கணும். அங்க நீங்க இருக்க முடியலன்னா அதோட கேவலமான நிலைமைக்கு போவோம். மட்டாயிரும். மட்டானா ஒண்ணுமே முடிஞ்சிச்சு, ஃபினிஷ்ட். முடிச்சிரும். புரியுதுங்களா? பரவாயில்ல, நல்லா கவனிச்சிருக்கீங்க சிஸ்டர். முட்டு வந்து முட்டாயிரும். மூட்டாகாம இன்னைக்கு நீங்க நிறைய பேருக்கு பிள்ளைகள் கூட பாருங்க, படிப்பு அறிவு வரலையா, மண்டை வந்து முட்டா இருக்கக்கூடாது, ஷார்ப்பா இருக்கணும். புரியுதா? அதுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன்னா அதுக்காக ஜெபிக்குமா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ உங்க மண்டெல்லாம் ஷார்ப்பா இருக்கும், மற்றவங்க கூட அதிகமான மார்க் எடுப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அதையும் தேவன் வந்து உயர்த்துவார். ஸோ இன்னைக்கு முதல்ல நீங்க பாருங்க, அவங்க she obeyed, she took a good decision. God, நான் பழைய இடத்துக்கே போறேன், நீ சொல்றதெல்லாம் கீழ்ப்படிதான், எல்லாத்தையும் பாவத்தை உணர்ந்து அவளும் பண்ணதெல்லாம் தவறு. அது பாருங்க, இங்க முழு சாபம் வந்ததே யாரும் தெரியுமா? அந்த ரூத் ஒருப்பாரால தான். அவன் கட்டினால தான் அவங்க மக்களும் கேள்வியும் காலி. ஆனா அந்த சாபத்தை தேவன் ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்சேஞ்ச் டு ஆசீர்வாதமாக மாத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரியமானே நினைக்க வேண்டாம், ஐயோ நான் ஒரு லவ் மேரேஜ் கட்டி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி இந்த ஆன்லைன்ல பாக்குறவங்க கூட சரி, நான் இவங்களை கல்யாணம் கட்டி எனக்கு விருப்பம் இல்லாத இதுவாகி வீட்டுல எவ்வளவு சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க, கேள்விப்படாம நான் கட்டினேன், இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னாலும் இன்றைக்கு தேவன் இந்த சாபத்தை மாற்ற போகிறார். இந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமா, நம்ம உங்களுக்கு பிடிக்காத வேலையில தெரியாம வந்து மாட்டி வேற ஒர்க் பர்மிட்ல ஏதோ ஒரு ஜாப்ல வந்து மாட்டிட்டு கஷ்டப்படுறீங்களா? God will give you. இன்னைக்கு ஜெபிங்க, நல்ல பெர்மிட்டோட நல்ல இந்த புது வருஷத்துல புது ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுப்பாரு. ஆனா இந்த கொடுத்திருக்கிறதுல எப்படி இருக்கீங்கன்னு தான் முக்கியம். இந்த கொடுத்திருக்கிற ஜாப்ல how we are working, how we are connecting with your Lord, you are giving first preference to God or others. That's the very important. அவ முதல்ல ஜெபித்து இன்னைக்கு நிறைய பேர் அவ இன்னொரு வார்த்தை சொல்றா, தூத்து நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து. என்ன சொல்றா? நீங்க சரியா சொல்லுவாங்க, கல்யாணத்துல சொல்லுவாங்க, வெட்டிங் டைம் only they will say மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் எதுவா இருந்தாலும் நம்மளே அன்பை விட்டு எல்லாம் அந்த கல்யாணத்துல பேசுறதோட சரி டயலாக். அதுக்கப்புறம் சண்டை வந்துச்சுன்னா வீட்டுல அண்டா குண்டா எல்லாம் பறக்கும். எல்லாமே சண்டை நடக்கும்போது உன்னை கட்டிட்டாடா, நான் இப்படி இருக்கேன், என் லைஃபே போச்சு அவனால தாண்டா, நான் பாட்டு நல்லா இருந்திருப்பேன்டா, எனக்கு என் லைஃபே கிட்டு போச்சு. ஆனா அங்க மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், இதுவரைக்கும் பிரிக்க முடியாது கட்டலாம். அங்க அந்த ஒரு நாள் சீன் தான், ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. சோ பிரியமானது, இங்கே பார்க்கும்போது அது இந்த மாமியார், இந்த மாதிரி மாமியார் மருமகளுக்கு அவார்டு கொடுக்கணும், கொண்டு வந்து நீ இன்னைக்கு இந்த மாமியார் சாவடிக்குதுன்னு சொல்றாங்க எல்லாரும். மாமியார் சொல்லுவாங்க, இந்த மருமகளா என் உயிரை வாங்கறதுக்குனே வந்திருக்கு. ஆனா இங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் ஒன்றும் நம்மை விட்டு பிரித்தால்
அதற்கு சரியாகும், அதுக்கு அதிகமாகவும் நான் என்ன செய்ய. அந்த மாதிரி பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் மரணம் பிரிக்கும் மாதிரியும் அந்த அளவுக்கு அவளை தன்னை ரூத் ஹேஸ் தாழ்மைப்படுத்தி அவளை ஒரு சாபமாக தான் எண்ணினாங்க. அந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பத்தி நினைக்கலாம், இந்த மாதிரி வந்து இந்த வாழ்க்கையில பிரச்சனை, என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை, நான் பல காரியங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியேப்பட்ட ஒரு ரூத் மூலமாக, ரூத் என்ற நகோமி என்றால் இனிமை என்று பொருள்படும். நகோமி என்றால் இனிமை. ரூத் மீன்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு இனிமையும் நண்பர்களும் சேர்ந்து அதன் பின்பாக தான் அங்கே பாருங்க ஓபேத் மூலமாக ஈசாய் அவங்க குடும்ப மூலமாக அவங்க போவாசின் இடத்திலே அவர் சென்று ஓபேத்தை பெற்றெடுத்து ஓபேத் மூலமாக தாவீது குமாரன், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு சந்ததியிலிருந்து ஒரு இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதுதான் பெரிய விஷயம். போவாஸ் இடத்துல போய் அவர் அங்க பிறக்கும்பொழுது அவளுக்கு பழையபடி எல்லாமே ஆசீர்வாதம். ரூத் அங்க எவ்வளவு சாப்பாடு கூட சாப்பிட கிடைக்காம அழுது புலம்பி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஒரு சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி பெத்லகேமிலே கொண்டு வந்து அதன் நிமித்தமாக சந்ததிகளை பெற்று தாவீதை பெற்றெடுத்து ஆண்டவர் மாற்றக்கூடும். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த நம்ம மாலை வெளியே நினைச்சு எத்தனை பேர் வந்திருக்கலாம், ஐயோ நான் கூட யோசிச்சிருக்கேன் நிறைய தடவை, ஆண்டவர் நான் இந்த டிசிஷன் தப்பா எடுத்துட்டேனா, தெரியாம நான் இந்த ஊருக்கு வந்துட்டேனா, நான் அங்கே இருந்திருக்கலாமா, இங்க இருந்திருக்கலாமா, இந்த வேலைக்கு போயிருக்கலாமா, அந்த வேலையில அப்ப ட்ரை பண்ணிருக்கலாமா, இங்க ரெசியூம் போட்டுருக்கலாமா, இது தப்பு பண்ணிட்டேனே, அது தப்பு பண்ணிட்டேனே. இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணலாலும் இன்றைக்கு நாம் செபிக்க வேண்டிய செபம் காட் எங்கே வைத்திருக்காரோ அதுக்கு நாம் சோதரிப்போம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாம் தேவனை விட்டு விலகாமலும் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஐயோ நாங்க எப்படிதான் தெரியுமா என் ஊர்ல இங்க என்ன அங்கன்னா டெய்லி கறிக்குழம்பு சாப்பிடுவோம், இங்க வந்தா டெய்லி சாம்பாரா கொடுக்குறீங்க எனக்கு அப்படின்னுவாங்க சில பேர். சில பேர் அங்க நான் வகை வகையா ட்ரெஸ் எடுத்து போடுவேன், இங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குன்னா $50 பிரியமானே இது நடக்கும் தான். இதெல்லாமே வந்து நல்லது. நாம் அவருடைய இந்த பாடுகளை அனுபவித்தால் நாம் அவருடைய நாம் பரலோகத்தை நாம் சுதந்தரிப்போம். When we suffer now, we'll inherit everything in the kingdom. When the லாசரு இங்கே பூமியிலே நாளெல்லாம் அவன் சுகபோகமாய் இருந்தான், அவன் அங்கே நரகத்திலே விதைப்பட்டான். ஐஸ்வர்யவான் இங்கே சுகபோகமாக இருந்து அங்கே பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போனான். ஆனா இந்த லாசரு இங்கே மேஜையில இருந்து, அதாவது யோசிச்சு பாருங்களேன், இந்த லாசரஸ் அண்ட் அந்த பணக்காரன் ஐஸ்வர்யவான், அந்த பிக் ஷாட் வந்து சாப்பிடும்போது இந்த கீழே இருக்கிறவன் இந்த லாசரு அவன் சாப்பிட்ற லெக் பீஸை கீழே போட்டா அதை நக்கிக்கலான்னு நகரான். அந்த மாதிரிலாம் நம்மள வச்சிருக்காங்களா யாராவது ஆண்டவர்? யோசிச்சு பாருங்க. நமக்குலாம் அந்த மாதிரி யாராவது சாப்பிட்டு மீதி வச்சு சாப்பிட்ட நம்ம சாப்பிட்ற அளவில் இருக்குமா? இங்கே ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். God has given us a food. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கினா சிக்கன் $5 5 ரூபா 10 ரூபாய்க்கு பேக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு சாப்பிடலாம். நீங்கள் எல்லாமே இங்கே ஃபுட்டு கொடுத்துருக்காரு, எல்லாமே வெல்த் கொடுத்துருக்காரு. அது கூட இல்லாமல் ஆனால் அவனுக்கு அங்கே பரவாயில்ல கிடச்சிச்சு. ஏதோ நமக்கு சின்னத்தில் அங்கே இருக்கிற கம்ஃபர்ட் வேறு தான், நம்ம ஊர் கம்ஃபர்ட் வேறு, இருக்கிற கம்ஃபர்ட் வேறு, இங்கே கிடைக்காம இருக்கலாம். ஆனால் இதிலே கொடுத்ததிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, நகோமி அம்மா அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரராக இருந்து எல்லாத்தையும் இழந்து, குடும்பத்தை இழந்து, அவங்க ஹஸ்பண்டை இழந்து, பிள்ளைகளை இழந்து ரொம்ப மனக்கடினத்தோடு திருப்பி நாங்கள் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எதெல்லாம் மூட்டாயிருக்கோ நம்முடைய லைஃப்ல எல்லா மூட்டும் தேவன் வந்து இன்றைக்கு மாற்ற போறார். டிசிஷன் இன்னைக்கு ஒரு நல்ல டிசிஷன், இன்னைக்கு ஒரு ப்ரேயர். எல்லாரும் ஆண்டவரே உங்களுக்கு திங்க் பண்ணி பாருங்க, எப்பப்பெல்லாம் நான் தப்பா பண்ணிட்டு நான் எடுத்துட்டு ஆண்ட கேட்காம நிறைய பேர் பண்ற தப்புன்னு தெரியுமா, எல்லாம் வாங்கி முடிச்சிருவாங்க. இவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு இந்த காரை வாங்கணும், இதே இந்த ரேட்ல எடுத்துணும், இந்த பைசா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு வாங்கிட்ட பிறகு ஆண்டவரே கத்த சத்தமான ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே பாஸ்டர் இது கத்தருக்கு ஆசீர்வதிக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில கடவுளை கொண்டு கொடுப்பீங்க. முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே ப்ரீ பிளான் மனது எண்ணம்லாம் அங்கே போயிடும். இந்த அபிமலைக்கு அவனுக்கு மனது ஃபுல்லாக அங்கே மூவாவுக்கு போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அது கரெக்டான நேரம் அந்த பஞ்சம் வந்துச்சு. தட் இஸ் த ரீசன் ஹி வென்ட். ஸோ நம்மளும் இன்றைக்கு பிரியமானவர்களே நம்மளை தாழ்த்தி தேவன் எந்த இடத்துல வச்சிருக்காரோ அந்த இடத்துல நம்ம உண்மையாக இருந்து கர்த்தர் கொடுத்தக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி தவறான டிசிஷன் எடுத்துனா நின்ற வேலையிலே தேவன் அதை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் கூட இன்னைக்கு மூதாதையர் சாபங்கள் இருக்கலாம், அதாவது பெற்றோர்களுடைய கேர்ஸ் இருக்கலாம், மேபி கெட் அ கேர்ஸ் ஃப்ரம் உங்கள் தகப்பன் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் தகப்பனுடைய தாத்தாக்கள் தப்பு பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு தேவன் நம்ம எங்கே எடுத்து கொண்டு போகிறாரோ அந்த இடத்துல நாம் செல்லும் போது தேவனதை சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை நம்ம கேட்டோம், சத்தியத்தின்படி வாழணும், அமேலுக்கு மாதிரி இல்லாம ஆமென் ஒரு ரூத்தை போல கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நம்ம வழி நடத்தணும். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நம்ம பின்சென்றா எல்லாமே வந்து ஆண்டு நம்மளை வழி நடத்துவார். அதுக்குதான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது
காலையில எழுந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பா அந்த நாளில் நான் என்ன செய்யணும், யாரை நான் சந்திக்கணும், எங்கே போகணும், உமக்காக என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம சிந்தையில் வேற மாதிரி இருக்கும். இது செய்த அந்த காரியத்தை நம்ம செய்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருல்ல, என்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, என்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்லன்ட்டு. ஒரு விஷயம் கண்களை மூடி நாம ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆம் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லோமேக்கு போல இல்லாமல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ரூத்தை போல ஆண்டவரை கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாங்கள் அன்றே உம்முடைய கர்த்தாவே அப்பா சித்தத்தின்படி வாழ ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதபடியில வந்து கர்த்தாவே இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் ஏசப்பா, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன என்று கர்த்தாவே அப்பா அன்றே உம்முடைய பாதபடியில் அமர்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தாவே அந்த கிருபை வரங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனையோ காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் அன்றே கர்த்தாவே அப்பா நாங்களே சொந்தமாய் கர்த்தாவை முடிவு எடுத்து ஆண்டவரே அப்பா அன்றே கர்த்தாவே வாழ்க்கையில முன்னேற வேண்டும், ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று கர்த்தாவே அப்பா நினைத்த காலங்கள் உண்டு. நினைத்த ஆண்டவரே நாங்கள் தடுமாறி விழுந்து இருக்கிறோமே இயேசுவே அப்பா. ஒரு விஷயம் எங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த கேமன் ஐலாண்டிற்கு ஆண்டவரே கர்த்தாவே இந்த பட்டணத்திற்கு எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்களே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே முயற்சி செய்து வந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய நோக்கம் இல்லாமல் நாங்கள் வந்திருக்க முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த தேசத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்பா. நீங்க கொடுத்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே, வருமானத்திற்காக நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அன்றே கணவர் பிள்ளைகளுக்காக நன்றி, தாய் தகப்பனருக்காக நன்றி, உற்றார்களுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே எங்களை கர்த்தாவே சிறு வயதிலிருந்து இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து நடத்திருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவரே எங்களுக்குள் ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயமே கர்த்தாவே எல்லோரையும் ஆண்டவரே உயர்த்தி ஆசீர்வதிக்கும் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்களை ஏசப்பா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேளாமல் அப்பா எங்க பாதையில நடந்து விட்டோமே. ஸ்தோத்திரம், எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீங்க கொடுத்த வேலையை விட்டு அப்பா அந்த வேலையை கூட நாங்க நேசிக்க மனதில்லாமல் ஆண்டவரே அதை சொல்லி குறை சொல்லி குற்றம் சொல்லி ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறோமே. இயேசுவே அந்த பாவத்தை மன்னியுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். போகிற இடமெல்லாம் நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவரே அப்பா நீங்க வைத்த ஆசீர்வாதத்திற்கு கொஞ்ச நேரம் கர்த்தாவை எதிர்பார்க்காத ஆண்டவரே, கொஞ்ச நேரம் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை தாமதிக்காமல் அவசரப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வேலையில கூட நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அப்பா பிசினஸ்ல கூட நீங்க காட்டின வழியில நாங்கள் நடக்காம ஆண்டவரே கர்த்தாவை தேவையில்லாத நபரோடு உறவு வைத்ததனால் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அந்த பிசினஸை கூட நான் இழந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. என்னுடைய பெயர் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் தூசித்திருக்கிறேன். அதன் மூலம் என்னை ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனை இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே வழியில் நடக்காத போன பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இயேசுவே கடந்த ஆண்டில பல ஆண்டுகளிலே முன்பாக நாங்கள் எடுத்த தவறுகள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்காமல் போய்விட்டோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கென்று வைத்த கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கூட நாங்கள் பார்த்தும் ஆண்டவரே கர்த்தாவே அதை ஆண்டவரே ஒதுக்கி விட்டு ஆண்டவரே அப்பா எங்க சுயமாய் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோமே அந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியில அப்பா ஆண்டவரே எங்களை நடத்துங்க ஏசப்பா. உம்முடைய பாதையில நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்
ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் கூட ஆண்டவரே அப்பா எங்க பலவீனத்துல உதவி செய்யுங்க அப்பா. எங்க பலவீனத்துல உதவி செய்யுங்க. எங்க குறைகள் எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. நீங்க கொண்டு வந்த கர்த்தாவே இந்த தேசத்தை நாங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே. இந்த தேச மக்களை நாங்கள் நேசிக்கணும் அப்பா. நீங்க கொடுத்த வேலையை நாங்கள் நேசிக்கணும். நீங்க கொடுத்த கர்த்தாவே அப்பா பிசினஸை நாங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த கர்த்தாவே உம்முடைய வேலையை அப்பா உம்முடைய ஊழியத்தை நாங்கள் நேசிக்கணும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஏனோ தானமா நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய ராஜ்யத்திலே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நாங்கள் பயபக்தியோடு கீழ்ப்படிதலோடு கர்த்தாவே அப்பா உம்மை சேவித்துக் கொள்ள அப்பா உம்முடைய காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ காரியத்தில் ஆண்டவரே எங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் செய்யாமல் போன பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் கணவர் பிள்ளைகளுக்கு செய்யாத பாவத்தை கூட மன்னிங்க. நாங்கள் கீழ்ப்படியாத பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. என் தாய் தகப்பனாருக்கு நான் கீழ்ப்படியாத பாவத்தை கூட மன்னியும் அப்பா. ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே அப்பா. எங்க மூத்தரோர் செய்த பாவங்கள் ஆண்டவரே, எங்க முதியோர் செய்த கர்த்தாவே பாவங்களினால எங்க ஜெனரேஷன்ல அந்த சாபமாய் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவே ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே அப்பா. அந்த கர்த்தாவே சாபம் எங்களை பின் தொடராதபடி அப்பா அன்றே எல்லாவற்றையும் கல்வாரியில கர்த்தாவே அப்பா நீங்க சுமந்திருக்கீங்களே அது ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து அப்பா அன்றே இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே அப்பா நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே அப்பா அன்றே கர்த்தாவே வாழ அன்றே உம்முடைய கீழ்ப்படிந்து அன்றே கர்த்தாவே வாழ உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய அன்றே ஆவிக்குரிய ஜீவித்திலும் உலக வாழ்க்கையிலும் அந்தரங்க வாழ்க்கையிலும் அன்றே வேற ஸ்தலங்களிலும் பிசினஸிலும் ஊழியத்திலும் எல்லாவற்றிலும் இந்த தேசத்திலும் கர்த்தாவே நாங்கள் அன்றே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே பாதை அறிந்து வாழத்தக்க அப்பா கிருபை தாரும் அப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே கிருபை தாரும் அப்பா அன்றே அந்த வரங்கள் எங்களுக்குள் செயல்படட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்த ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள அந்த நிதானத்தை தாரும். அந்த வரங்கள் எங்களுக்குள் செயல்படட்டும் ஆண்டவரே. மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தாவே நாங்கள் விழுந்து போன காலங்கள் அநேகம் அப்பா. எழுந்து போன அநேக கர்த்தாவே நஷ்டங்கள் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எதை பார்த்தாலும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று அப்பா அன்றே சாத்தான் கொண்டு வருகிற சிந்தையில நாங்கள் ஆண்டவரே விழுந்து விட்டு இருக்கிறோமே அன்றே விழுந்து போய் இருக்கிறோமே. உலகம் கொடுக்கிற சிற்றன்பத்தின் மயக்கத்தில் நாங்கள் இருக்கிறோமே. இயேசுவே எங்க பலவீனத்துல உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அன்றே இருக்கிற கர்த்தாவே அப்பா ஆசீர்வாதம் எனக்கு போதும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று அதற்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு நீ அதிபதியாய் வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்களே சப்பா. நாங்கள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க கிருபை தாரும் அப்பா. அன்றே உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அப்பா. நீங்க கொடுத்த வேலையில ஆண்டவரே கர்த்தாவே அப்பா இயேசுவே எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருவின் கோட்டைகளை அப்பா எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. அந்த வேலை விட்டு நான் வேலை வேலைக்கு போயிடலாமா, இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்திற்கு போயிடலாமா என்று கூட கர்த்தாவே தடுமாறி கொண்டிருக்கிறேன். ஓ ரிபா ரபா ஷகதலா ரகதீர ரபா ஓ ரிமா தாக்கா லாரா காத்தாலா ரபா ஷகதலா ரபா தீரா ரபா ரபா. அந்த எரிமலையை இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு எதிராக நிற்கிற அந்த மலையை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. சகோதரனே உனக்கு எதிராக இருக்கிற அந்த மலையை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அக்கினியிலே சுட்டெரிக்கிற நேம் ஆஃப் ஜீசஸ். நான் கொடுத்த அந்த பணியிலே அமர்ந்திரு, காத்திரு, பொறுத்திரு, ஏற்ற நேரத்தில் உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிற நேம் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya. thank you father. நன்றி ஆண்டவரே. ஓ ரிபா ஷாகா தாலா ரகா தீடா ரபா ஓ ரிமா ஷாகா தாலா ரபா தீடா ரகா. கொடுத்த வேலையை நேசி சகோதரனே, கொடுத்த வேலையை நேசி சகோதரியே, கொடுத்த வேலைக்கு நன்றி சொல்லு. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லு. உயர்வை நீ எதிர்பார்ப்பாய். உன் சொந்த கண்கள் பார்க்கும், உன் சொந்த செவிகள் கேட்கும், உன் கைகளில் அதை பெற்றுக்கொள்ள போகிற நாட்டிலே இயேசுவின் நாமத்தினாலே name of Jesus. Hallelujah. thank you Lord. அடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்துல இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. Hallelujah. thank you Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. சூழ்நிலையை பார்த்து நாங்கள் ஆண்டவரே பின்வாங்கி போய் ஆண்டவரே ஊருக்கே கூட போயிடலாம் என்று கர்த்தாவே வேற தேசத்திற்கு போகலாம் என்று ஆண்டவரே பிளான் வைத்திருக்கலாம். இயேசுவே என்னுடைய கர்த்தாவே நீங்க சொல்லியிருக்கீங்க உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல என்று சொன்னீங்களே. பரிசுத்த ஆவியானவரே
அப்பா உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆலோசனையை தாரும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எங்க பலவீனத்தை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்கள் தாங்க முடியாத அளவுக்கு நீங்க ஆண்டவரே அப்பா எங்களை சோதிக்க மாட்டீர்கள் ஆண்டவரே. யோபுவை சோதித்தது போல எங்களை சோதிக்க மாட்டீங்க. எங்க பலவீனத்தை நீங்க அறிந்திருக்கீங்க அப்பா. இதை கூட நாங்க தாங்க சக்தி இல்லையே அப்பா. நாங்க உங்களுடைய சத்தத்தை கேளாதவர்களாக இருக்கிறோமே ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற சிற்றத்தில் மயக்கத்தில் இருக்கிறோமே அப்பா. ஹalleluya. நீங்க சொல்லிருக்கீங்களே பொருட்கள் மேல கண்ணு போச்சனா உன் அபிஷேகம் போச்சு என்று. அதை கூட நாங்கள் மறந்து ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் எப்படியும் சம்பாதிக்க வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும் என்று கர்த்தாவே அப்பா ஆண்டவரே போட்டி போட்டு ஆண்டவரே அப்பா பொறாமைப்பட்டு ஆண்டவரே ஏதாவது செய்து சாதிக்கணுமே என்று அப்பா உலகம் கொடுக்கிற மயக்கத்தில் விழுந்து போய் அப்பா கர்த்தாவே நீங்க கொடுத்த அபிஷேகத்தை கூட இழந்து போய் ஆண்டவரே அப்பா உமக்காக ஜீவிக்க முடியாதபடி அப்பா ஆண்டவரே கர்த்தாவே தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே பேதுரு கர்த்தாவே படகில் ஆண்டவரே அப்பா சீசர்கள் ஆண்டவரே தத்தளித்த போது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீங்க கூடவே இருந்தீங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே வளர்ந்தே மாண்டு போகிறோமே எங்களை காப்பாற்றுங்கள் என்று சத்தத்தை உயர்த்தின போது இயேசுவே நீங்க எழுந்து அவர்களை அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எங்களை பார்த்து இந்த நாளில் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், தெரியாதே நான் உன் தேவன் என்று. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை நடத்துகிறவர் எங்களோடு இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. thank you lord. நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு அப்பா எங்களுடைய தாளந்தோ திறமையோ ஞானமோ படிப்போ கல்வியோ ஆண்டவரே ஒன்றுமில்லை ஆண்டவரே. உங்க கிருபை அப்பா உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற இந்த தேசத்திற்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. எதற்காக கர்த்தர் இந்த தேசத்திற்கு என்னை கொண்டு வந்தார், எதற்காக வழி நடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய காரியம் என்ன, ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பீரியட் எவ்வளவு நாள் இருக்குது, நான் என்ன செய்தேன் இந்த தேசத்திற்கு, கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன் என்று அந்த உணர்வை எங்களுக்கு உண்டாக்குங்க ஆண்டவரே. உண்டாக்குங்க இயேசுவே ஸ்தோத்திரம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை தூக்கி கொண்டு வந்து அப்பா இருள் பாடல்களை பாடி பிரசங்கத்தை கேட்டு கேட்டும் கேட்டாது போல இந்த காதலை வாங்கி விட்டு விட்டு நாங்கள் எங்க வேலையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோமே. அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளில் அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே சத்தியத்தை பேசுகிற நாங்களே கர்த்தாவே தவறி போய் விடுகிறோமே. இயேசுவே எங்க பலவீனத்தில் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக இயேசுவே நாமத்தினாலே. இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க சொல்லிங்களேப்பா. நாங்க வெளிச்சமா இருக்கணுமே, மற்றவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் உப்பா இருக்கணுமே. இயேசுவே எங்க பலவீனத்தில் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆண்டவரே பரிசுத்தமான இந்த கர்த்தாவே இந்த ஓய்வு நாளிலே இயேசுவே எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பலவீனம் ஆண்டவரே இந்த ஆண்டிலே கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே அதை நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஹalleluya. எங்களுக்கு தைரியமுள்ள ஆவியை நீங்க தந்திருக்கீங்களே கர்த்தாவே. அப்பா எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கீங்க, அதெல்லாம் நாங்க மறந்து விட்டாப்பா. யார் யார் என்ன சொல்கிறார்களோ குறி கேட்கிறது போல கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. எங்க மந்த புத்தியை இயேசுவின் நாமத்தினால அக்கினியில சுட்டெரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிடித்து ஆண்டவரே நாங்கள் அன்றே விசுவாசத்துடன் அறிக்கை செய்து இது எனக்குரியது, நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் என்று வாக்கு சொன்னவர், வாக்கு மாறாதவர். அதை சொல்லும் போது எங்க சொந்த கண்கள் பார்க்குமே, எங்க சொந்த செவிகள் கேட்குமே. ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில் நீங்க கொடுத்த ஒவ்வொரு அன்றே கர்த்தாவே அப்பா ஹalleluya உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை மறுபடியும் எங்களுக்கு ஆண்டவரே இந்த ரேவை வேளை அப்பா தட்டி ஞாபகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். வாக்கு சொன்னவர், வாக்கு மாறாதவர் அப்பா. ஹalleluya. நீங்க வருடம் அன்றே மாதம் அன்றே ஒவ்வொரு நாளும் அன்றே வாக்கு சொல்லுகிற கர்த்தாவே குறி சொல்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அன்றே சொன்னதை செய்கிறவர் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. thank you lord. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. thank you lord. இந்த தேசத்திற்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன ஆண்டவரே அப்பா? அன்றே எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தி இருக்கீங்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நாம் சுயமா எங்களுக்காக சம்பாதித்து இருக்கிறோம், எங்களுக்காக வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இனி வரும் காலங்களிலே கர்த்தாவே அப்பா எங்களுக்கு இந்த சபையை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, இந்த தேசத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அன்றே இந்த சபை கர்த்தாவே இந்த தேசத்தில் ஆத்துமாக்களை தந்திருக்கீங்க அப்பா. கர்த்தாவே திறக்கப்படாத கர்த்தாவே இடத்துல எங்களுக்கு வாசல்களை இந்த ஆண்டிலே நீங்க திறக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவேன் என்று சொன்னீங்களேப்பா. உம்முடைய கர்த்தாவே காரியமாக போக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அன்றே அந்த சிந்தை எங்களுக்குள் ஊற்றுங்க ஆண்டவரே, அந்த சிந்தை எங்களுக்குள் ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. அன்றே கர்த்தாவே இந்த உலகத்திலே கர்த்தாவே கொஞ்ச காலம் நாங்க வாழ போறோம் ஆண்டவரே. அன்றே கர்த்தாவே பாது ஆயுசு நாட்கள் கழிந்து விட்டது ஆண்டவரே. நாங்கள் உமக்காக என்ன செய்ய வேண்டும்
வேண்டும் அப்பா. அன்றைய கல்வாரியில எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு எடுத்தீரே, எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கீங்க, நல்ல கை காலை கொடுத்திருக்கீங்க, நல்ல பேச்சை கொடுத்திருக்கீங்க, நல்ல கண்ணை கொடுத்திருக்கீங்க, எல்லா உறுப்புகள் செயல்படத்தக்கப்பா கிருபை செய்திருக்கீங்களே இயேசப்பா. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரே அப்பா. உடனே கடுமையாக உழைக்கிறோம் ஆண்டவரே அப்பா, குடும்பத்துக்காக உழைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்காக நாங்கள் எதுவும் செய்யவில்லையே ஆண்டவரே, ஒன்றும் செய்யவில்லையே, இன்னும் 1% கூட நாங்க செய்யல இயேசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்க பலவீனத்துல உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் உமக்காக வாழணுமே அப்பா, நாங்கள் உமக்காக ஆண்டவரே ஜீவிக்கணுமே அப்பா. பாடலை மாத்திரம் நாங்கள் வாயில மாத்திரம் பாடக்கூடாது இயேசப்பா. அந்த பாடலை கர்த்தாவே உணர்வோடு கர்த்தாவே ஜெபமாக நாங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தாவே இயேசுவே, நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும் என்று அப்பா. அந்த நாளிலே கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டீரே கர்த்தாவே அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. உயிர் வாழ நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக நாங்கள் உழைத்திட, உமக்காக ஜீவித்திட ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம், கிருபை தாரும் அப்பா. உமக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தாரும் ஆண்டவரே. ஒரு விஷயமாய் கூட ஜெபிப்போமா? எங்களுடைய மூத்தர்கள் செய்த பாவங்கள், எங்கள் பெற்றோர்கள் தகப்பனார் தாயார்கள் செய்த பாவங்கள், என் கூட பிறந்த சகோதரி சகோதரன் செய்த பாவங்கள், என் ஃப்ரெண்டுக்கு செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. எங்க வேலை ஸ்தலங்களில் அதிகாரிகளுக்கு செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா. அன்றே வேலை கொடுத்த ஓனரையே நாங்கள் திட்டி இருக்கிறோமே அன்றே கர்த்தாவே, எங்கள் அதிகாரிகளே நாங்கள் அன்றே கீழ்ப்படியாமல் போயிருக்கிற பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க கொடுத்த வேலையை நாங்கள் நேசிக்க அந்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே, அந்த இருதயத்தை தாரும் அப்பா. யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார் இயேசப்பா, உமக்கு நன்றி நன்றி என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லும் போது அப்பா, எங்க வாழ்க்கையில கர்த்தாவே இரட்டத்தனையான நன்மை தருவீரப்பா. அதே கம்பெனியில, அதே ஆபீஸ்ல அன்றே கர்த்தாவே வழியே இல்ல, சாதகமே இல்லை என்று கர்த்தாவே அப்பா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் தேவாதி தேவனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீங்க, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. எந்த ஆபீஸ்ல வெக்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறோமே, அதே ஆபீஸ்ல இயேசுவின் நாமத்தினாலே தலையை நிமிர வைப்பீராக. in the name of Jesus. இந்த ஆண்டிலே கர்த்தாவே யார் கொடுக்க முடியாது என்றார்களோ அவர்கள் கைகளிலே கர்த்தாவே கொடுக்கத்தக்க என் ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே கொடியேற்ற வல்லவரா இருக்கீங்க. நீங்க முன் வைத்த காலை பின் வைக்காத சகோதரனே, நீ முன் வைத்த காலை பின் வைக்காத இயேசுவின் கரங்களை பிடித்து இருக்கிறார். கை விட்டு விடாத இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. இயேசப்பா, எங்க கம்பெனில இருக்கிற அன்றைய அதிகாரிகளுக்கு, எனக்கு இன்சார்ஜா இருக்கிற கர்த்தாவே அதிகாரிகளுக்கு, ஓனர்களுக்கு நான் ஜெபிக்காத போன பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அவளை குறை சொல்லியே கொண்டிருந்த பாவத்தை மன்னிங்க. அதனால என் ப்ரமோஷனை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, என் ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிருக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனி நான் ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் கூட அமர்ந்து இருக்கிறவர்கள், எனக்கு அதிகாரியா இருக்கிறவர்கள், சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க கொடுத்த ஆபீஸுக்காக நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறேன். எங்க ஓனருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் வருமானத்திற்காக ஜெபிக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டால் தானே நாங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இயேசுவே, அந்த பாவத்தை ஆண்டவரே மன்னிங்க. அதை கூட உணர்வு இல்லாமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் கம்பெனியை திட்டி இருக்கிறோமே, ஆண்டவரே அதிகாரிகளை திட்டி இருக்கிறோமே. இயேசுவே, அந்த பாவத்தை மன்னிங்க. எங்க பலவீனத்துல உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி இருக்கீங்களே இயேசப்பா, அந்த நாளில் இருந்து நாங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது அப்பா எங்க சீரழிப்பை மாற்ற வல்லவராய் இருக்கீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பாதையே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு சொல்லுங்க, வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்க வழி நடத்துங்க அப்பா, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. Thank you Lord. எங்க சாபத்தினாலோ, எங்க பெரியோர்கள் செய்த பாவத்தினாலோ, சாபத்தினாலோ எங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்று திறக்கப்படுவதாக. எல்லா கர்ப்பத்தின் கனி திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா தடைகள் உடைப்பீராக இயேசுவின் நாமத்தினால். வேலைக்கு உண்டான வாசல்கள் திறக்கப்படுவதாக in the name of Jesus. பொல்லாத சாத்தானின் சதி திட்டங்கள், ஆசீர்வாதத்தை பிடிங்கி வைத்திருக்கிற பொல்லாத அந்தகார கிரியின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கிற in the name of Jesus. இந்த ஆண்டில எல்லோருக்கும் அப்பா ஹalleluya கர்த்தாவே எதிர்பார்த்ததை விட ஆண்டவரே அப்பா ஆச்சரியப்படத்தக்க, பிரமிக்கத்தக்க அற்புதங்கள், அதிசயங்களை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. நன்றி. சூழ்நிலையை கண்டு நாங்கள் பின்வாங்கி போகாதபடி சூழ்நிலையை கர்த்தாவினுடைய கரத்தில் வைத்தன்றே ஒவ்வொரு நாளும் சூழ்நிலையை உடைத்து ஜெபிக்கும் போது அப்பா அற்புதங்களை காண கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம். Thank you Father. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா.
உடைய வழி நடத்துதலுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. அப்பா, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே 21 நாள் ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜெபிக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்களோ கர்த்தாவே இயேசுவே, அவர்களுக்கு ஆண்டவரே அவர் குடும்பத்தாரை இரத்த கோட்டைக்குள்ளால் அக்கினி கோட்டைக்குள்ளால் வேலையெடுத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் பிள்ளைகள், மனைவி பிள்ளைகள், கணவர் பிள்ளைகளை ரத்தத்தின் வல்லமையினால வேலையெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே இயேசுவே, நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியான நம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டும். சுயமா நாங்கள் ஜெபிக்காதபடி கர்த்தாவே அப்பா, உடைய இருதயத்தில் இருக்கிற ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்க அப்பா. உடைய பரலோக பலனை எங்களுக்கு தாரும். சரீரத்தில் எந்த பலனை எங்களை தொடாதபடி அப்பா ஆண்டவரே, மரத்த கோட்டைக்குள்ளால் அக்கினி கோட்டைக்குள்ளால் எங்களை வேலை எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையை கர்த்தாவே அப்பா எங்களை கர்த்தாவே அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஹல்லேலூயா. சபைக்காக நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க அப்பா, ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் எங்க சுய ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்காக நாங்கள் எதுக்கு ஜெபிக்க கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய வழிநடத்துதல் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய வழிநடத்துதல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க சொந்த கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் முழு அற்புதம் அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. அந்த ஆண்டில் ஆண்டவரே அப்பா, அநேக வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே அப்பா. சத்துருவின் கோட்டைகள் உடையட்டும் ஆண்டவரே. பிசாசின் கட்டுகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய கிருபை செய்வீராக. தீர்க்க தரிசன வரங்களை உரைக்க, துல்லியமான தீர்க்க தரிசனங்களை உரைக்க உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள் ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வரங்கள் எங்களுக்குள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. உம்முடைய சத்தியத்தின்படி கர்த்தாவே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அப்பா, மீதியான காலங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் வழி நடத்துங்க ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. திறந்த வாசல் உமக்கு உண்டாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாக்கு கொடுக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. நன்றி அப்பா. நீங்க கொடுத்த தேசத்திற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தேச மக்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேச மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். எங்க சபை மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். எங்க குடும்பத்தாரை நாங்கள் நேசிக்கிறோம். எங்க உற்றார் உறவினரை நாங்கள் நேசிக்கிறோம். யார் மீது எங்களுக்கு கசப்பு வேண்டாண்டவரே. யார் மீது எங்களுக்கு கோபங்கள், வைராக்கியங்கள் ஆண்டவரே, பொறாமைகள், பச்சைப்புகள் வேண்டாண்டவரே. இந்த 21 நாள் நாங்கள் உபவாசம் இருக்கும் போது அப்பா, எங்களை சுத்திகரிக்க எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே இயேசுவே, ஒரு விஷயம் கூட மன்னிக்க முடியாத கசப்புகள், மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தால், ஏதாவது இருக்கும் என்றால் இயேசுவே, ஒரு விஷயம் ஒவ்வொருவரும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு 2 நிமிடம் கர்த்தாவே மனம் இறங்குங்கப்பா. அன்றைய பலவீனத்தை நீ அறிகிறீரப்பா. நான் மன்னிக்கணும் தான் நினைக்கிறேன். நான் அவங்க மேல கோவப்பட கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு அவங்களை கண்டாவே எரிச்சலாகிறேனே, கோபம் அடைகிறேனே, என் சிந்தையில பழி வாங்குற சிந்தை கொண்டிருக்கிறேனே. நான் பேசுகிறேனே, மற்ற அவளை குறித்து அடுத்தங்கிட்ட போய் சொல்லிடுறேனே, குறை சொல்லி கொண்டிருக்கிறேனே. என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரம சிந்தைகளை மன்னிங்க. இந்த கேடுள்ள தெருக்குள்ள இருதயத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்களை சுத்திகரித்து அனுப்புங்க ஆண்டவரே. இந்த நாளிலே இயேசுவே, எல்லோரையும் மன்னிக்க கூட மன்னிப்பின் இருதயத்தை தாரும். எல்லோரையும் நேசிக்க கூட அன்பின் இருதயத்தை தாரும். யார் மீது எங்களுக்கு கசப்புகள் வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், விரோதங்கள் வேண்டாம், பழிவாங்குற புத்திகளை எங்களுக்கு வேண்டாம் இயேசப்பா. எங்கள் இருதயத்தை கழுவி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் முழங்கால் கர்த்தாவே படியிடும் போதே கர்த்தாவே பரலோகம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த 21 நாள் கர்த்தாவே உபவாச ஜெபத்தை நீங்க முன்குறித்ததை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்குண்டான பலனை தாரும், கிருபை தாரும், ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பலனை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். ஒரு விஷயம் கூட அப்பா, இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. உம்முடைய வழிநடத்தியதின்படி கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, நீங்க நடத்துங்க அப்பா. அந்த உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. மீதியான காலங்களுடைய ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்துகளை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.